கடவுள் இருக்கிறாரா? இந்த ஒரு கேள்வி அளவுக்கு வேறு எந்த விவாதமும் இத்தனை சர்ச்சைகளை தூண்டியதில்லை. இத்தனை மாபெரும் சாதனைகளுக்கு உந்துதலாக இருந்ததில்லை. இத்தனை துயரங்களுக்கு காரணமாக இருந்ததில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகத் தொடரும் மனித குலத்தின் பிரதான அறிவார்ந்த போட்டி இதுதான். ஒரு பக்கம் தர்க்கமும் நம்பிக்கையும் கொண்ட மாபெரும் இறையியலாளர்களும் தத்துவ ஞானிகளும், மற்றொரு பக்கம் பகுத்தறிவையும் அனுபவபூர்வமான தரவுகளையும் நம்பும் சந்தேகவாதிகளும் விஞ்ஞானிகளும். இன்று நாம் இந்த போரின் மையப்பகுதிக்குச் செல்கிறோம். இடைக்காலத்து மடாலயங்கள் முதல் நவீன ஆய்வகங்கள் வரை இந்த வாதங்களின் பயணத்தை நாம் ஆராயப் போகிறோம். தாமஸ் அக்குவினஸின் 5 மறுக்க முடியாத நிரூபணங்கள் என்று கருதப்பட்ட வாதங்கள் முதல் புதிய நாத்திகர் ரிச்சர்ட் டாக்கின்ஸின் கூர்மையான விமர்சனம் வரை அனைத்தையும் நாம் அலசப் போகிறோம். தயாராகுங்கள், ஒவ்வொன்றையும் நாம் முழுமையாக பிரித்துப் பார்க்கப் போகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு உறுதியாகத் தெரிந்த ஒரு வாதம் இன்று ஏன் பயனற்றதாக கருதப்படுகிறது என்பதையும், அதே சமயம் நவீன அறிவியல் எப்படி எதிர்பாராத விதமாக நம்பிக்கையாளர்களுக்கு புதிய துருப்புச்சீட்டுகளை வழங்கியுள்ளது என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது வெறும் உபதேசமோ அல்லது மத விரோத பிரச்சாரமோ அல்ல. இது வரலாற்றின் மிகப்பெரிய விவாதத்தின் நேர்மையான, ஆழமான பகுப்பாய்வாக இருக்கும். இந்த காணொளியின் முடிவில் இந்த நித்தியமான கேள்வி பற்றிய உங்கள் பார்வை நிச்சயம் மாறிவிடும் என்று நான் உறுதியளிக்கிறேன். இந்த போரின் பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்ள நாம் காலத்தால் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். மனித வரலாற்றின் பெரும் பகுதிக்கு கடவுளின் இருப்பு பற்றிய கேள்வியே எழவில்லை. கிழக்கில் சூரியன் உதிப்பதைப் போல அது பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத அடிப்படையாக, ஒரு சுயமரியாதையாக இருந்தது. ஒட்டுமொத்த கலாச்சாரம், ஒழுக்கம், அறிவியல் மற்றும் அரசியல் ஆகியவை இந்த அடித்தளத்தின் மேல் கட்டப்பட்டிருந்தன. கடவுளின் இருப்பை நிரூபிக்க எடுத்த முயற்சிகள் நம்பாதவர்களை சமாதானப்படுத்துவதை விட அறிவுசார் பயிற்சிகளாகவே இருந்தன. அதாவது, அவர் கொடுத்த பகுத்தறிவின் மூலம் அந்த படைப்பாளரின் தன்மையை உணரும் ஒரு வழியாக அது இருந்தது. ஆன்செலம் ஆஃப் கேண்டர்பரி அல்லது தாமஸ் அக்குவினஸ் போன்ற தத்துவவாதிகள் சந்தேகம் என்பதே மதங்களுக்கு எதிரான பாவமாக கருதப்பட்ட ஒரு உலகில் பணிபுரிந்தனர். அவர்கள் ஒரு நாத்திகருக்கு எதையாவது நிரூபிக்க முயலவில்லை. மாறாக, நம்பிக்கையையும் பகுத்தறிவையும் தர்க்கத்தின் மூலம் வலுப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கமாக இருந்தது. அதாவது, நம்பிக்கையும் அறிவும் ஒன்றோடு ஒன்று முரண்படாமல் ஒன்றுக்கொன்று பூர்த்தி செய்கிறது என்று காட்ட முயன்றனர். ஆனால் அதன் பிறகு அறிவொளிக் காலம் வந்தது. மாற்றுத் திசையை நோக்கி ஊசலாடத் தொடங்கியது. டேவிட் ஹியூம் மற்றும் இம்மானுவேல் காண்ட் போன்ற சிந்தனையாளர்கள் இந்த பாரம்பரிய நிரூபணங்களை இரக்கமற்ற பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி அதில் விரிசல்களைக் கண்டறிந்தனர். அமானுஷ்ய சக்திகளின் தலையீடு தேவையில்லாத மாற்று உலக விளக்கங்களை அறிவியல் புரட்சி அளித்தது. இன்று 21ஆம் நூற்றாண்டில் நாம் இரண்டாக பிளவுபட்ட உலகில் வாழ்கிறோம். ஒருபுறம் கோடிக்கணக்கான நம்பிக்கையாளர்கள், மறுபுறம் கடவுளை ஒரு மாயை என்று கருதும் இலட்சக்கணக்கான மக்கள். இந்த விவாதம் முன்னெப்போதையும் விட இன்று மிக கூர்மையாக மாறியுள்ளது. இந்த ஆரம்ப புள்ளியில் இருந்துதான் ஆதரிக்கும் மற்றும் எதிர்ப்புக்குமான மிக முக்கியமான வாதங்கள் பற்றிய நமது பயணத்தை நாம் தொடங்குகிறோம். சரி, வரலாற்றிலேயே மிகவும் நேர்த்தியான, அதே சமயம் அதிக விவாதங்களை கிளப்பிய ஒரு வாதத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் தத்துவார்த்த இருப்புவாதம், ஆன்டோலாஜிக்கல் ஆர்குமெண்ட். இதை முன்வைத்தவர் 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கேண்டர்பரி ஆர்ச் பிஷப் அன்செலம். அன்செலமின் இந்த யோசனை அதன் எளிமையினாலும் துணிச்சலினாலும் நம்மை வியக்க வைக்கிறது. கடவுளின் வரையறையிலிருந்தே அவர் கடவுளின் இருப்பை நிரூபிக்க முன்வந்தார். இது ஏதோ மாயாஜாலத்தைப் போல கேட்கிறது, இல்லையா? விஷயத்தை ஆராய்வோம். அன்செலம் கடவுளுக்கான வரையறையிலிருந்து தொடங்குகிறார். அவர் சொல்வது இதுதான்: கடவுள் என்பவர் அதைக் காட்டிலும் மேலானதை கற்பனை செய்ய முடியாத ஒன்று. இந்த வார்த்தைகளை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இந்த வரையறை சாதாரணமாக மிகவும் மேலானது என்பதைக் கடந்து மகத்துவத்தைப் பற்றிய எந்த ஒரு சாத்தியமான எண்ணத்தையும் விஞ்சுவதாகும். இது நம் மனம் கற்பனை செய்யக்கூடிய பூரணத்துவத்தின் உச்சவரம்பு. அடுத்து அன்செலம் ஒரு முக்கிய படிக்கு செல்கிறார். அவர் கடவுளை மறுக்கும் ஒரு முட்டாள் கூட இந்த வரையறையை புரிந்து கொள்வான் என்கிறார். அதாவது,
அந்த முட்டாளினுடைய மனதிலும் கூட அதைக் காட்டிலும் மேலானதை கற்பனை செய்ய முடியாத ஒன்றின் கருத்து நிச்சயம் இருக்கிறது. இப்போதுதான் உச்சக்கட்டம் வருகிறது. அன்சலம் ஒரு கேள்வியை கேட்கிறார். எது அதிக பூரணமானது? மனதில் மட்டுமே இருப்பது அதிக பூரணமானதா, அல்லது மனதிலும் நிஜத்திலும் இருப்பது அதிக பூரணமானதா? பதில் வெளிப்படையானது. நிஜத்தில் இருப்பது ஒரு கூடுதல் பூரணத்துவம். அதைக் காட்டிலும் மேலானதை கற்பனை செய்ய முடியாத ஒன்று வெறும் மனதில் மட்டுமே இருக்குமானால் நாம் அதனைக் காட்டிலும் மேலான ஒன்றை கற்பனை செய்ய முடியும். அதாவது அதுவே, ஆனால் நிஜத்தில் இருக்கும்போது. ஆனால் இது நம்முடைய ஆரம்ப வரையறைக்கு முரண்பட்டது. ஏனெனில் அதைக் காட்டிலும் மேலானதை கற்பனை செய்ய முடியாத ஒன்றுதான் கடவுள் என நாம் வரையறுத்துள்ளோம். எனவே இந்த தர்க்கரீதியான முரண்பாட்டை தவிர்க்க கடவுள் நம் மனதில் மட்டுமல்ல, நிஜ உலகிலும் இருக்கிறார் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சுருக்கமாகச் சொன்னால், இருப்பென்பது கடவுளின் பிரிக்க முடியாத ஒரு பண்பு என ஆன்சலம் வாதிடுகிறார். இது ஒரு முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருப்பது போன்றது. 3 பக்கங்கள் இல்லாத ஒரு முக்கோணத்தை உங்களால் யோசிக்க முடியாதது போலவே கடவுள் இல்லை என்று உங்களால் யோசிக்க முடியாது என்கிறார் அன்சலம். இது தூய, வடிகட்டப்பட்ட ஒரு தர்க்கம். கருத்திலிருந்து யதார்த்தத்தை பிரித்தெடுக்க முயற்சி செய்கிறது. ஒரு காகிதத்தில் வரையப்பட்ட ஒரு சரியான வீட்டின் வரைபடத்தை கற்பனை செய்து பாருங்கள். அன்சலம் என்ன சொல்கிறார் என்றால், அந்த வீடு உண்மையில் மிகச் சரியானதென்றால் அது வெறும் வரைபடமாக இருக்க முடியாது. அதன் பூரணத்துவமே அது நிஜத்தில் கட்டப்பட வேண்டும் என்று கோருகிறது. இவ்வளவு தந்திரமான ஒரு வாதம் சும்மா போகாதல்லவா? நிச்சயம் இதற்கு விமர்சனம் வந்தே தீரும். அந்த விமர்சனத்தை முதலில் தொடுத்தவர் அன்செல்மின் சமகாலத்தவரான கவுனிலோ என்ற துறவி. அவர் அன்செல்முக்கு பதிலளித்த போது பயன்படுத்திய பிரபலமான ஒப்பீடுதான் தொலைந்து போன தீவு, லாஸ்ட் ஐலண்ட். கவுனிலோ சொன்னார், சரி, உங்கள் முறையை பயன்படுத்தி வேறு ஏதோ ஒன்றுக்கு இருப்பு இருக்கிறது என்று நிரூபிப்போம். கவுனிலோ கூறுகிறார், உங்களால் கற்பனை செய்ய முடிந்ததிலேயே மிகவும் பரிபூரணமான ஒரு தீவை கற்பனை செய்து பாருங்கள். அங்கே சிறந்த காலநிலை, சுவையான பழங்கள், படிகம் போன்ற தெளிவான நீர், புதையல்கள் மற்றும் நீங்கள் ஆசைப்படும் அனைத்தும் இருக்கின்றன. இந்த தீவுதான். எதனை விடவும் பரிபூரணமான ஒன்றை நாம் சிந்திக்கவே முடியாது. அன்செல்மின் தர்க்கப்படி இந்த தீவு உண்மையில் இருக்க வேண்டும். ஏனெனில் அது நமது கற்பனையில் மட்டுமே இருந்தால் அது மிக மிக பரிபூரணமானதாக இருக்க முடியாது. உண்மையாக இருக்கும் ஒரு தீவு கற்பனையான தீவை விட பரிபூரணமானது அல்லவா? ஆனால் இது சுத்த அபத்தம். நாம் சும்மா எதையாவது கற்பனை செய்து அதற்கு பரிபூரணம் என்ற பண்பைச் சூட்டி அதனால் அது இருக்க வேண்டும் என்று உரிமை கோர முடியாது. அன்செல்மின் இந்த இருப்பு பற்றிய வாதம், ஆன்டலாஜிக்கல் ஆர்குமெண்ட், ஒரு தந்திரமான தர்க்க விளையாட்டு என்று கவுனிலோ நிரூபித்தார். இதைக் கொண்டு ஒரு இலட்சிய தீவு முதல் இலட்சிய சாண்ட்விச் வரை எது வேண்டுமானாலும் இருப்பதற்கான ஆதாரத்தை உருவாக்கலாம். சொல்லப்போனால் ஆன்செல்ம் கவுனிலோவுக்கு பதிலளித்தார். அவர் தனது வாதம் கடவுளுக்கு மட்டுமே பொருந்தும். ஏனென்றால் கடவுள் மட்டுமே அவசியமான இருப்பை, நெசசரி எக்ஸிஸ்டன்ஸ் கொண்டவர். தீவுகளின் இருப்பு தற்செயலானது என்று வாதிட்டார். ஆனால் சந்தேகம் எனும் விதை விதைக்கப்பட்டுவிட்டது. சுமார் 700 ஆண்டுகளுக்குப் பிறகு தத்துவ உலகின் ஜாம்பவான்களில் ஒருவரான இம்மானுவேல் காண்ட் இந்த வாதத்தை கையில் எடுத்தார். ஆன்செல்மின் தர்க்கத்தின் மீதான மிகவும் பெரிய, ஒருவேளை மிகச் சக்தி வாய்ந்த அடியை காண்ட் கொடுத்தார். ஆன்செல்மும் அவரது ஆதரவாளர்களும் ஒரு அடிப்படை தவறை இழைக்கிறார்கள் என்று அவர் வாதிட்டார். அவர்கள் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் என்பதை ஒரு பண்பு அல்லது தத்துவவாதிகள் சொல்வது போல ஒரு பயனிலை, பிரெடிகேட் என்று கருதுகிறார்கள். அதாவது சர்வ வல்லமையுள்ள அல்லது சர்வ கருணையுள்ள இருப்பது போல ஒரு பொருளை மேலும் சிறந்ததாக மாற்ற அதனுடன் சேர்க்கக்கூடிய ஒரு பண்பு என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் காண்ட் என்ன வாதிட்டார் என்றால், இருப்பு என்பது ஒரு பண்பு அல்ல. மாறாக ஒரு பொருள் எந்த பண்புகளையும் கொண்டிருப்பதற்கு தேவையான ஒரு நிபந்தனைதான் இருப்பு. நீங்கள் 100 டாலர்களை பழங்கால நாணயம் விவரிப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். அவை வட்டமானவை, வெள்ளியானவை, பளபளப்பானவை என்று நீங்கள் சொல்லலாம். இப்போது அவை இருக்கின்றன என்று சொல்லுங்கள். உடனே உங்கள் பர்ஸில் 100 டாலர்கள் அதிகமாக வந்துவிடுமா? இல்லை.
உண்மையில் இருக்கும் $100 விவரிப்பதும் நீங்கள் கற்பனை செய்யும் $100 விவரிப்பதும் முற்றிலும் ஒன்றுதான். வித்தியாசம் அவற்றின் பண்புகளில் இல்லை, மாறாக அந்த பண்புகள் நிஜ உலகில் ஏதாவது ஒன்றுடன் தொடர்பு உள்ளதா என்பதில்தான் உள்ளது. எனவே இருப்பு என்பதை கடவுளின் வரையறையில் சும்மா சேர்த்துவிட்டோம் என்பதால் காரியம் முடிந்துவிட்டது என்று நாம் கருத முடியாது என்று காண்ட் முடித்தார். முதலில் அந்த வரையறைக்கு நிஜ உலகில் பொருத்தமான ஒன்று இருக்கிறது என்பதை நாம் நிரூபிக்க வேண்டும். இருப்பியல்வாதம் ஆன்டோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் என்பது கடவுளை தத்துவ அறிஞரின் அறையிலிருந்து வெளியே கொண்டு வர முயற்சித்தால் இப்போது நாம் பார்க்கப் போகும் ஆதாரங்களின் தொகுப்பு நம்மை சுற்றியுள்ள உலகையே சாட்சியாக அழைக்கிறது. நாம் 13ஆம் நூற்றாண்டுக்கு மாபெரும் சிந்தனையாளர் தாமஸ் அக்வினாஸின் காலத்துக்குச் செல்கிறோம். அவரது மாபெரும் படைப்பான சம்ம டெயோலாஜியேயில் சும்மா தியோலோஜியே கடவுள் இருப்பதை நிரூபிக்கும் புகழ்பெற்ற 5 வழிகள் உள்ளன. இவை 5 வெவ்வேறு கடவுளர்கள் அல்ல, மாறாக அக்வினாஸின் பார்வையில் ஒரே முடிவுக்கு இட்டுச் செல்லும் 5 தனித்தனி தர்க்கரீதியான வழிகளாகும். நாம் இப்போது இயக்கத்தின் மூலம் அல்லது முதன்மை இயக்கி ஃபர்ஸ்ட் மூவர் என்று அறியப்படும் முதல் வழியைப் பற்றி பார்ப்போம். அக்வினாஸ் ஒரு எளிய வெளிப்படையான அவதானிப்பில் தொடங்குகிறார். உலகில் உள்ள அனைத்தும் இயக்கத்தில் உள்ளன. ஆனால் அவரது பார்வையில் இயக்கம் என்பது வெறுமனே ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வது மட்டுமல்ல. இயக்கம் என்பது ஒரு மறைநிலையிலுள்ள நிலையிலிருந்து செயல் நிலையிலுள்ள நிலைக்கு மாறுவதே ஆகும். உதாரணமாக, குளிர்ந்த நீர் வெப்பமாக மாறும் ஆற்றலை கொண்டுள்ளது. அது சூடாகும் செயல்முறையே இயக்கம். ஒரு மரம் மேசையாக மாறும் ஆற்றலை கொண்டுள்ளது. தச்சரின் வேலையும் ஒரு இயக்கம்தான். இப்போது அக்வினாஸ் இவ்வாறு வாதிடுகிறார்: எந்த ஒரு பொருளும் தானாக இயங்கத் தொடங்க முடியாது. குளிர்ந்த நீர் சூடாக தீ தேவைப்படுகிறது. மரம் மேசையாக மாற ஒரு தச்சர் தேவைப்படுகிறார். அதாவது நகரும் அனைத்தும் வேறொன்றினால் நகர்த்தப்படுகிறது. ஆனால் இந்த காரண சங்கிலி முடிவில்லாமல் செல்ல முடியாது. ஒரு புகை வண்டியை கற்பனை செய்து பாருங்கள். கடைசி பெட்டி நகர்வது அதற்கு முந்தைய பெட்டியால் இழுக்கப்படுவதால்தான். அந்த பெட்டி அதற்கு முந்தைய பெட்டியால் நகர்த்தப்படுகிறது. இப்படியே தொடர்கிறது. ஆனால் இந்த ரயில் பெட்டிகளின் சங்கிலி முடிவில்லாததாக இருந்தால் அந்த வண்டி ஒருபோதும் நகரத் தொடங்காது. அதற்கு இயக்கத்தைத் தொடங்கும் ஒரு முதல் காரணி இருக்க வேண்டும். அது வேறு எதனாலும் நகர்த்தப்படாமல் இருக்க வேண்டும். இந்த முதல் காரணி இந்த பிரபஞ்சத்தின் லோகோமோட்டிவ், இயக்கி. இதைத்தான் நாம் கடவுள் என்று அழைக்கிறோம். இந்த முதன்மை இயக்கியின் இருப்பை நாம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் உலகிலுள்ள இயக்கம் மற்றும் மாற்றங்களின் ஒட்டுமொத்த கருத்தும் அர்த்தத்தை இழந்துவிடும் என்று அக்வினாஸ் சொல்கிறார். பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவற்ற அபத்தமான புகையிரதமாக மாறிவிடும். லோகோமோட்டிவ் இல்லாமல் எப்படியோ ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ரயில் அது. இந்த வாதம் மிக வலுவான தர்க்க ரீதியான உள்ளார்ந்த ஆற்றலைக் கொண்டுள்ளது. நம்மைச் சுற்றி காரணங்களையும் விளைவுகளையும் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த மாபெரும் காரண விளைவு சங்கிலிக்கு ஒரு முதல் இணைப்பு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மிகவும் தர்க்கரீதியாகத் தோன்றுகிறது. அனைத்தும் மாறினால் இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தொடங்க ஒரு மாறாத ஒன்று இருக்க வேண்டும். அக்வினாஸ் நம்மை இப்படி சிந்திக்க அழைக்கிறார். ஒரு நகரும் பொருளை பார்த்து காரணங்களின் சங்கிலியை மனதளவில் பின்னோக்கிச் செல்லுங்கள். நாம் எங்கு சென்றாலும் அதற்கு காரணமான ஒரு முட்டுச்சந்து இருக்க வேண்டும். அதற்கு அப்பால் எதுவும் இருக்க முடியாது. அந்த புள்ளிதான் கடவுள் என்பது அவரது வாதம். புனித தாமஸ் அக்குவைனஸின் 2வது வழி முதல் வழியைப் போலவே இருந்தாலும் ஒரு முக்கிய வேறுபாட்டைக் கொண்டது. இது காரணகர்த்தாவின் வாதம், ஆர்குமெண்ட் ஃப்ரம் த எஃபிஷியன்ட் காஸ், அல்லது முதல் காரணம், ஃபர்ஸ்ட் காஸ் என்ற பெயரில் அறியப்படுகிறது. முதல் வழியானது இயக்கத்தைப் பற்றி பேசினால் 2வது வழியானது இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் பற்றியே பேசுகிறது. அக்குவைனஸ் மீண்டும் ஒரு அவதானிப்பிலிருந்து தொடங்குகிறார். இந்த உலகில் உற்பத்தி காரணங்களின் ஒழுங்கமைவை நாம் காண்கிறோம். இதன் பொருள் என்ன? சுருக்கமாகச் சொன்னால், எதுவும் தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்வதில்லை. ஒரு குழந்தை பெற்றோரிடமிருந்தே பிறக்கிறது. ஒரு வீடு கட்டடப் பணியாளர்களால் கட்டப்படுகிறது. ஒரு புத்தகம் ஆசிரியரால் எழுதப்படுகிறது. ஒவ்வொரு பொருளும் அல்லது நிகழ்வும் அதற்கென்று ஒரு காரணத்தைக் கொண்டுள்ளது. நீங்கள் உங்கள் பெற்றோரால் இருக்கிறீர்கள், அவர்கள் தங்கள் பெற்றோரால். இப்படியே இது தொடர்கிறது.
நாம் மீண்டும் ஒரு சங்கிலித் தொடரை காண்கிறோம். இந்த முறை இருப்பிற்கான காரணங்களின் சங்கிலித் தொடர். இப்போதும் அக்குவைனஸ் அதே கேள்வியைக் கேட்கிறார். இந்தச் சங்கிலி முடிவில்லாமல் போய்க்கொண்டே இருக்க முடியுமா? அவருடைய பதில் முடியாது என்பதே. அதற்கான காரணம் இதோ. உற்பத்திக்கான காரணங்களின் இந்தத் தொடரில் அடுத்தடுத்த இணைப்பு முற்றிலும் முந்தையதைச் சார்ந்துள்ளது. முதல் காரணத்தை நாம் அகற்றினால் இரண்டாவது, மூன்றாவது எதுவும் இருக்காது. உண்மையில் எதுவுமே இருக்காது. மீண்டும் ஒரு ஒப்புமையை எடுத்துக்கொள்வோம். ஒரு கல் காற்றில் தொங்கிக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் கேட்கிறீர்கள், அது ஏன் தொங்குகிறது? உங்களுக்கு பதில் வருகிறது, ஒரு கை அதை பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்கிறீர்கள், அந்தக் கையை எது தாங்குகிறது? பதில், மற்றொரு கை. இப்படியே முடிவில்லாமல் தொடர்கிறது. இந்த பதில் போதுமானதாக இருக்குமா? நிச்சயமாக இல்லை. பூமி போன்ற ஏதோ ஒரு ஆதாரம் உள்ள முதல் பொருள் இல்லையென்றால் இந்த கற்கள் மற்றும் கைகளின் ஒட்டுமொத்த கட்டமைப்பும் வெறுமனே இருக்க முடியாது. அது உடனடியாக உடைந்து விழுந்துவிடும். பிரபஞ்ச விஷயத்திலும் இது அப்படித்தான். இருப்பிற்கான காரணங்களின் சங்கிலியில் வேறு எதனாலும் உருவாக்கப்படாத, தானாகவே இருக்கக்கூடிய முதல் இணைப்பு இல்லையென்றால் இந்த முழு பிரபஞ்சமும் உருவாகி இருக்க முடியாது. தன்னுக்கெனக் காரணமே இல்லாத ஒரு முதல் காரணம் இருக்க வேண்டும். அனைத்து இருப்பிற்கும் ஆதாரமாக உள்ள இந்த சுயாதீனமான முதல் காரணத்தைத் தான் அக்குவைனஸ் கடவுள் என்று அழைக்கிறார். இந்த கருத்தானது தத்துவத்தின் மிக அடிப்படையான கேள்விகளில் ஒன்றிற்கு பதிலளிக்க முயற்சிக்கிறது. ஏன் எல்லாமே இருக்கிறது? முழுமையான ஒன்றுமின்மையும் இல்லாமல் ஏன் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும்? அக்குவைனஸின் கூற்றுப்படி பதில் இதுதான். ஒரு பொருள் உள்ளது, அதன் இயல்பே வெறுமனே இருப்பதுதான். அந்த இருப்பு வேறு யாரிடமிருந்தும் அதை பெற்றிருக்கவில்லை. அதுவே இருப்பு ஆகும். மற்ற அனைத்தும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த முதல் காரணத்துடன் தொடர்புடையதால் மட்டுமே நிலைத்திருக்கிறது. இது யதார்த்தத்தின் அடித்தளங்களைப் பற்றி நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு வலிமையான தத்துவம். அக்வினாஸின் மூன்றாவது வழிமுறை புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருந்தாலும் அது மிகவும் ஆழமானது. இதை அவசியம் மற்றும் தற்செயல் தன்மையின் வாதம் என்று அழைக்கிறார்கள். வாருங்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். மீண்டும் உலகை பார்க்கும் அக்வினாஸ் இங்குள்ள அனைத்தும் தற்செயலானவை, கண்டின்ஜென்ட் அல்லது சாத்தியமானவை என்பதை காண்கிறார். இதன் பொருள் என்ன? இவை இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். உதாரணமாக, நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள், ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் இருக்கவில்லை. ஒரு காலத்தில் மீண்டும் இல்லாமல் போவீர்கள். இது ஒவ்வொரு மரத்திற்கும், ஒவ்வொரு கிரகத்திற்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பொருந்தும். நம் உலகில் உள்ள அனைத்தும் தோன்றி மறைகின்றன. அதாவது ஒவ்வொரு தற்செயலான பொருளுக்கும் அது இல்லாத ஒரு தருணம் உண்டு. இப்பொழுது அக்வினாஸ் ஒரு துணிச்சலான தர்க்க ரீதியான கட்டமைப்பை முன்வைக்கிறார். அவர் கூறுகிறார், இந்த உலகில் உள்ள அனைத்துமே தற்செயலானவைகளாக இருந்திருந்தால் கோட்பாட்டின் அடிப்படையில் எதுவுமே இல்லாத ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனெனில் தனித்தனியாக ஒவ்வொரு பொருளும் இல்லாமல் போகக்கூடியது என்றால் அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் இல்லாமல் போகவும் சாத்தியம் உள்ளது. அப்படிப்பட்ட மொத்த சூனியம், டோட்டல் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஏற்பட்டிருந்தால் அந்த முழுமையான இல்லாமையிலிருந்து புதியதாக எதுவும் தோன்றியிருக்க முடியாது. ஏனென்றால் இல்லாமையிலிருந்து எதுவும் உருவாகாது. ஆனால் நாமும் நீங்களும் இருக்கிறோம். நம்மைச் சுற்றியுள்ள உலகம் உள்ளது. இதன் பொருள் என்னவென்றால் முற்றிலும் எதுவுமே இல்லாத ஒரு தருணம் இருந்ததே இல்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறதென்றால் பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒன்று தற்செயலாக அல்லாமல் அவசியமாக இருக்க வேண்டும். அதாவது இல்லாமல் போக முடியாத ஒன்று இருக்க வேண்டும். அதன் இருப்பு எதையும் சார்ந்தது அல்ல. அது நித்தியமானது மற்றும் அழிக்க முடியாதது. இங்கேயும் அக்வினாஸ் நிறுத்தவில்லை. அவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட அவசியமாக இருக்கும் பொருள்கள் பல இருக்கலாம். ஆனால் அவற்றின் அவசியம் கூட வேறு ஏதோ ஒன்றால் தூண்டப்பட்டிருக்கலாம். மீண்டும் நமக்கு ஒரு சங்கிலித் தொடர் கிடைக்கிறது. ஆனால் நாம் முன்பே அறிந்தபடி அக்வினாஸ் முடிவில்லாத சங்கிலித் தொடர்களை விரும்புவதில்லை. எனவே அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அதன் தேவை வெளிப்புறம் எதனாலும் தூண்டப்படாத, தன்னில் தானே அவசியமான ஒரு மூலப்பொருள் இருக்க வேண்டும். இதுதான் முழுமையான நிபந்தனையற்ற அவசியம், அப்சல்யூட் அன்கண்டிஷனல் நெசசிட்டி. அந்த மூலப்பொருளே கடவுள். சாராம்சத்தில் இந்த வாதம் கூறுவது இதுதான். நம்முடைய இந்த மாறும் தன்மை கொண்ட அழிந்து போகக்கூடிய உலகின் இருப்பே அதற்கு பின்னால் நித்தியமான மற்றும் மாறாத ஒன்று இருப்பதற்கான சான்றாகும்.
அனைத்தும் நிலையற்றதாக இருந்திருந்தால் அவை அனைத்தும் எப்போதோ இல்லாமையாகி இருக்கும். தற்செயலானவை நிலைத்திருக்க அவை அவசியமான ஒன்றை நம்பியிருக்க வேண்டும். இது இல்லாமை என்ற அதலபாதத்தின் மீது போடப்பட்ட தற்செயலான பலகைகளைக் கொண்ட அசைவுள்ள பாலம் போன்றது. அதன் முனைகள் நிரந்தர அவசியத்தின் பாறைகளில் பிணைக்கப்பட்டால் மட்டுமே அந்த பாலம் நிலைத்திருக்க முடியும். புனித தோமஸ் அக்வைனஸின் 4வது வழி, அதாவது பூரணத்தின் தரங்களில் இருந்து பெறப்படும் வாதம், ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிகிரீஸ் ஆஃப் பெர்ஃபெக்ஷன், நம்மை இயற்பியல் மற்றும் மீவியற்பியல் எல்லைகளில் இருந்து விழுமியங்களின் உலகிற்கு அழைத்துச் செல்கிறது. இந்த வாதம் இன்றைய காலகட்டத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு சற்று விசித்திரமாகத் தோன்றலாம். ஆனால் இடைக்காலத்திய சிந்தனைக்கு இது மிகவும் ஆழமானதாகவும் நம்பக்கூடியதாகவும் இருந்தது. அக்வைனஸ் இந்த அவதானிப்பிலிருந்து தொடங்குகிறார். இந்த உலகில் உள்ள விஷயங்களை நாம் அவற்றின் பூரணத்தன்மையின் அடிப்படையில் தொடர்ந்து ஒப்பிடுகிறோம். இந்த மனிதர் மற்றவரை விட அதிக கருணை கொண்டவர், அல்லது இந்த ஓவியம் அதைவிட அதிக அழகானது, அல்லது இந்தச் செயல் அதிக உன்னதமானது என்று பேசுகிறோம். நாம் தொடர்ந்து அதிகமான் மற்றும் குறைவான் என்ற ஒப்பீட்டு பதங்களை பயன்படுத்துகிறோம். உதாரணமாக, சூரியன் விறகு கட்டையின் நெருப்பை விட அதிக வெப்பமானது என்று சொல்கிறோம். ஆனால் அக்வைனஸ் வாதிடுகிறார், இத்தகைய ஒப்பீட்டைச் செய்வதற்கான சாத்தியக்கூறே அந்த தரத்தின் உச்சபட்ச நிலையை குறிக்கும் ஏதோ ஒரு முழுமையான அளவுகோல் இருப்பதை குறிக்கிறது. முழுமையான வெப்பம், அப்சல்யூட் ஹீட் என்ற கருத்து இருப்பதால் மட்டுமே நாம் அதிக வெப்பம் அல்லது குறைந்த வெப்பம் என்று பேச முடிகிறது. அதேபோல முழுமையான நன்மை, அப்சல்யூட் குட் பற்றிய ஒரு கருத்து நம் மனதில் இருப்பதால்தான் நாம் நன்மை மற்றும் தீமையை தீர்மானிக்க முடிகிறது. முழுமையான அழகு, அப்சல்யூட் பியூட்டி என்ற கருத்தியல் இருப்பதால் மட்டுமே நம்மால் அழகை மதிப்பிட முடிகிறது. அதாவது, உலகில் நாம் காணும் இந்த ஒப்பீட்டு பூரணத்தின் நிலைகள் அனைத்தும் கருணை, உண்மை, உன்னதம், அழகு இவை அனைத்தும் இந்த தன்மைகளை முழுமையான அதிகபட்ச அளவில் கொண்டிருக்கும் ஏதோ ஒன்று இருப்பதையே சுட்டிக்காட்டுகின்றன. அந்த ஏதோ ஒன்றுதான் இந்த உலகப் பூரணங்கள் அனைத்திற்கும் மூலமாகவும் அளவுகோலாகவும் விளங்குகிறது. அதுவே முழுமையான நன்மை, முழுமையான உண்மை, முழுமையான அழகு. அதுவே சந்தேகத்திற்கு இடமின்றி கடவுள். இங்கு அக்வைனஸ் பிளேட்டோவின் இலட்சிய வடிவங்கள், ஐடியல் ஃபார்ம்ஸ் அல்லது எய்டோஸ் குறித்த தத்துவத்தை அடிப்படையாகக் கொள்கிறார். அக்வைனஸை பொறுத்தவரை நம் உலகில் உள்ள நல்ல விஷயங்கள் யாவும் அந்த முழுமையான நன்மையின் மூலத்தோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக இருப்பதால் மட்டுமே நல்லதாக இருக்கின்றன. அவை அதன் ஒளியை பிரதிபலிப்பதைப் போல இருக்கின்றன. ஒரு விஷயம் எவ்வளவு பூரணமாக இருக்கிறதோ அவ்வளவு சிறப்பாக அது அந்த தெய்வீக ஒளியை பிரதிபலிக்கிறது. இந்த வாதத்தை ஒரு நேர்கோடு என்றால் என்ன என்பதை வரையறுக்க முயல்வதுடன் ஒப்பிடலாம். நாம் பல கோடுகளை வரைந்து ஒன்று மற்றொன்றை விட அதிக நேராக இருப்பதாக சொல்ல முடியும். ஆனால் முழுமையாக நேராக உள்ள ஒரு இலட்சிய அருவமான கோடு பற்றிய கருத்து நம்மிடம் இருப்பதால் மட்டுமே இந்த ஒப்பீடு சாத்தியமாகிறது. அதை நோக்கியே நாம் முயற்சிக்கிறோம். அதேபோல அக்வைனஸின் பார்வையில் கடவுள்தான் இருக்கும் அனைத்தையும் அளவிடும் அந்த இலட்சிய அளவுகோலாக இருக்கிறார். தாமஸ் அக்குவினாஸின் வழிகளில் 5வது மற்றும் ஒருவேளை மிகவும் பிரபலமான உள்ளுணர்வாகவே விளங்கிக் கொள்ளக்கூடிய பகுதிக்கு இப்போது நாம் வந்துவிட்டோம். இது தொலைநோக்கு வாதம் அல்லது இலக்கு பற்றிய வாதம், ஆர்குமெண்ட் ஃப்ரம் பர்பஸ் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இது அறிவார்ந்த வடிவமைப்பு வாதம், இன்டெலிஜென்ட் டிசைன் என்றும் அறியப்படுகிறது. இயற்கையை பார்க்குமாறு அக்குவினாஸ் நம்மை அழைக்கிறார். அறிவில்லாத உயிரினங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்கள் கூட ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கிச் செயல்படுவது போல நாம் காண்கிறோம். தேனீக்கள் மிகச்சரியான அறுகோண வடிவத்தில் தேன் கூடுகளை கட்டுகின்றன. மண்ணில் விழும் ஒரு விதை முளைத்து சூரியனை நோக்கி துல்லியமாக வளர்கிறது. கோள்கள் அனைத்தும் பிரமிக்க வைக்கும் துல்லியத்துடன் தங்கள் பாதைகளில் சுற்றி வருகின்றன. மிகச்சிறிய அணு முதல் மிகப்பெரிய விண்மீன் மண்டலங்கள் வரை இயற்கையில் உள்ள அனைத்தும் சில விதிகளுக்கு கட்டுப்பட்டு ஒழுங்கமைவுடன் செயல்படுகின்றன. எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருப்பது போல தெரிகிறது. ஆனால் அக்வினாஸ் சுட்டிக்காட்டுவது போல
இந்த பொருட்கள், விதைகள், கோள்கள், தேனீக்கள் தங்களுக்கென்று இலக்குகளை அமைத்துக் கொள்ளும் சுய அறிவை கொண்டிருக்கவில்லை. ஒரு கல் தானாகவே கீழே விழ வேண்டும் என்று முடிவெடுப்பதில்லை. ஒரு நதி தன் போக்கை தானே தேர்ந்தெடுப்பதில்லை. அவை தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் நோக்கத்தோடு செயல்படுவதில்லை. அப்படியானால் இது எப்படிச் சாத்தியமாகிறது? அக்குவினாஸ் ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த ஒப்புமையை வழங்குகிறார். இலக்கை நோக்கிச் செல்லும் அம்பு. அம்பு என்பது உலோகமும் இறகுகளும் கொண்ட ஒரு வெறும் மரத்துண்டுதான். அதற்குச் சுயபுத்தி இல்லை. அது இலக்கை நோக்கி பறப்பது. அதை ஒரு வில்லாளி குறிபார்த்து ஏவியதால்தான். அதேபோல இயற்கையில் உள்ள அறிவில்லாத பொருள்கள் அனைத்தும் தங்கள் இலக்கை நோக்கிச் செல்வது, அந்த இலக்குகளையும் விதிகளையும் நிறுவிய ஒரு அறிவார்ந்த உயிரால் அவை இயக்கப்படுவதால்தான். உலகிற்கு ஒரு நோக்கத்தையும் ஒழுங்கையும் கொடுத்த இந்த சர்வலோக வில்லாளியே கடவுளாவார். இந்த வாதம் பிரபஞ்சத்தின் சிக்கலான அமைப்பையும் ஒழுங்கையும் கண்டு நாம் அடையும் வியப்புடன் நேரடியாக பேசுகிறது. ஒரு சிக்கலான இயந்திரத்தை, உதாரணமாக ஒரு கடிகாரத்தை நாம் பார்க்கும்போது, அதற்கு ஒரு கடிகாரம் தயாரித்தவர் இருந்தார் என்பதில் நமக்கு சந்தேகமில்லை. இந்த கியர்களும் ஸ்பிரிங்குகளும் தாமாகவே இணைத்து இயங்கும் கருவியாக மாற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அக்குவினாஸ், அவரைத் தொடர்ந்து வில்லியம் பேலி, பாலைவனத்தின் மீது கண்டெடுக்கப்பட்ட கடிகாரம் பற்றிய அவரது புகழ்பெற்ற உதாரணத்துடன் போன்ற மற்ற தத்துவவாதிகள் பிரபஞ்சத்தை ஒரு மிகப்பெரிய நம்ப முடியாத சிக்கலான இயந்திரமாக பார்க்கச் சொல்கிறார்கள். அதிலிருந்து நாம் அதே முடிவுக்கு வர வேண்டும். இவ்வளவு சிக்கலும் ஒழுங்கும் குருட்டுத் தற்செயல் நிகழ்வின் விளைவாக இருக்க முடியாது. அவை நிச்சயமாக ஓர் அறிவார்ந்த வடிவமைப்பின் தயாரிப்பாக இருக்க வேண்டும். ஐந்தாவது வழி என்பது நாம் காணும் இந்த தெரிவுலகத்தின் பின்னணியில் இருக்கும் கண்ணுக்குப் புலப்படாத அந்த வடிவமைப்பாளரை காணுமாறு விடுக்கும் ஒரு அழைப்பாகும். புனித தாமஸ் அக்குவைனஸுக்கு தாமஸ் அக்வினாஸ் பிறகு நோக்கம் குறித்த இந்த கோட்பாடு, குறிப்பாக அவரது 5வது வழிமுறை, 5th வே, தொடர்ந்து உயிர்ப்புடன் இருந்தது. இதன் மிகத் தீவிரமான ஆதரவாளர்களில் ஒருவர் 18ஆம் நூற்றாண்டின் ஆங்கிலேய தத்துவஞானி வில்லியம் பேலி. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரபலமான கடிகார உவமானம் இவருடையதே. நீங்கள் ஒரு வயலில் நடந்து செல்கிறீர்கள், திடீரென்று ஒரு கல்லின் மீது இடறுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்கிறார் பேலி. அது எப்படி அங்கே வந்தது என்று யாராவது கேட்டால், அது எப்போதும் அங்கேயேதான் கிடக்கிறது என்று நீங்கள் சாதாரணமாகச் சொல்லிவிடலாம். இதற்கு விசேஷமான விளக்கம் தேவையில்லை. ஆனால் கல்லுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கைக்கடிகாரத்தின் மீது இடறினால் என்ன ஆகும்? நீங்கள் அதை கையில் எடுத்து மூடியை திறக்கும்போது எண்ணற்ற பாகங்கள் ஒன்றோடு ஒன்று மிகச் சரியாக பொருந்தி ஒரே இலக்கை நோக்கி சீராகச் செயல்படும் சிக்கலான அமைப்பைக் காண்பீர்கள். அந்த இலக்கு நேரம் காட்டுவதுதான். காற்று, மழை மற்றும் காலம் ஆகியவற்றால் அணுக்கள் தானாகவே ஒன்று சேர்ந்து இந்த சிக்கலான எந்திரமாக மாறின என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். அதன் சிக்கல் தன்மை, ஒழுங்கமைப்பு மற்றும் வெளிப்படையான நோக்கம் ஆகியவை இந்த கடிகாரத்திற்கு ஒரு படைப்பாளி இருந்திருக்க வேண்டும். அதாவது அனைத்தையும் வடிவமைத்து ஒருங்கிணைத்த ஒரு அறிவார்ந்த கடிகாரத் தொழிலாளி இருந்திருக்க வேண்டும் என்பதை சந்தேகமின்றி உணர்த்தும். இப்போது, என்கிறார் பேலி, சுற்றியுள்ள உலகைப் பாருங்கள், மனிதக் கண்ணைப் பாருங்கள். இது எந்த ஒரு கடிகாரத்தை விடவும் மிக மிகச் சிக்கலானது. இதில் விழிவில்லை, லென்ஸ், விழித்திரை, ரெட்டினா, கருவிழி, பியூப்பிள் உள்ளன. இவை அனைத்தும் மிகக் கடினமான பார்வைப் பணியைச் செய்ய ஒன்றிணைந்து செயல்படுகின்றன. ஒரு பறவையின் இறக்கையை பாருங்கள். ஒரு செல்லுக்குள் நடக்கும் சிக்கலான உயிர் வேதியியல் செயல்முறைகளைப் பாருங்கள். இவை அனைத்தும் ஒரு சாதாரண கடிகாரத்தை விடவும் ஒரு படைப்பாளியின் திட்டத்தை அதிக வலிமையுடன் நிரூபிக்கவில்லையா? கடிகாரத்தை உருவாக்க ஒரு கடிகாரத் தொழிலாளி தேவை என்றால், கண்ணைப் போன்ற ஒரு அற்புதத்தை படைக்க ஒரு தெய்வீக வடிவமைப்பாளர், டிவைன் டிசைனர் தேவை. பேலியின் இந்த வாதம் மகத்தான வெற்றியைப் பெற்றது, ஏனெனில் இது மிகவும் காட்சிபூர்வமாகவும் புரிந்து கொள்ள எளிதாகவும் இருந்தது. அவர் ஒரு அருவமான தத்துவக் கருத்தை பிரகாசமான, மறக்க முடியாத ஒரு பிம்பமாக மாற்றினார். முழு உலகமும் அதன் படைப்பாளியின் புத்திசாலித்தனத்தைக் காட்டும் அற்புதமான கண்டுபிடிப்புகள் நிறைந்த ஒரு பிரம்மாண்டமான பற்றையாக காட்சியளித்தது. நீண்ட காலமாக இந்த வாதம் கிட்டத்தட்ட மறுக்க முடியாததாகவே தோன்றியது.
பூச்சிகளின் சிக்கலான உள்ளுணர்வு பற்றிய விளக்கம் அல்லது ஒரு புதிய விலங்கு உறுப்பின் கண்டுபிடிப்பு என உயிரியலில் ஏற்படும் எந்த புதிய கண்டுபிடிப்பும் இந்த இறைவனின் வடிவமைப்பு அருங்காட்சியகத்தில் புதிய காட்சிப் பொருள்களைச் சேர்ப்பது போல்தான் இருந்தது. அறிவியல் படைப்பாளியின் இருப்பிற்கு மேலும் மேலும் புதிய ஆதாரங்களை வழங்குவது போலத் தோன்றியது. ஆனால் நாம் அடுத்ததாக பார்ப்பது என்னவென்றால், இந்த வாதத்திற்கு இவ்வளவு காலம் வலு சேர்த்த அதே அறிவியல் முடிவில் இதற்கு மிகக் கடுமையான அடியை கொடுக்கும். தர்க்கம் மற்றும் இயற்கை சார்ந்த அவதானிப்புகள் அடிப்படையிலான வாதங்களை இப்போது ஒருபுறம் வைத்துவிட்டு அறவியல் எனும் முற்றிலும் வேறுபட்ட ஒரு களத்திற்குள் நுழையலாம். கடவுளின் இருப்பை வலியுறுத்தும் தார்மீகவாதம், மொரல் ஆர்குமெண்ட் என்று ஒன்று உள்ளது. இது இம்மானுவேல் காண்ட் என்பவரால் மிகத் தெளிவாக வடிவமைக்கப்பட்டது. இருப்பினும் இது பல வடிவங்களில் முன்பே இருந்தது. நாம் அறிந்தபடி காண்ட் இருப்பு குறித்த நிரூபணம், ஆன்டோலாஜிக்கல் ப்ரூஃப் உட்பட பாரம்பரிய கடவுள் நிரூபணங்களை முற்றாக நிராகரித்தார். ஆனால் அவர் நாத்திகவாதி அல்ல. தூய பகுத்தறிவால், பியூர் ரீசன், கடவுளின் இருப்பை நிரூபிக்க முடியாது என்று அவர் கருதினார். ஆனால் நமது தார்மீக உள்ளுணர்வு மூலம், அதாவது நடைமுறை பகுத்தறிவின் பிராக்டிக்கல் ரீசன் மூலமாக அதை கட்டாயமாக அனுமானிக்க முடியும் என்றார். இந்த வாதம் தோராயமாக இப்படி அமைகிறது: ஒவ்வொரு மனிதருக்கும் அவரது கலாச்சாரம் மற்றும் வளர்ப்பு முறை எதுவாக இருந்தாலும் ஒரு உள்ளார்ந்த கடமை உணர்வு, நல்லது எது கெட்டது எது என்ற புரிதல் இருக்கிறது. நமக்கு லாபம் இல்லாத போதோ அல்லது ஆபத்தாக இருக்கும்போதோ கூட நாம் சரியானதைச் செய்ய வேண்டும் என்று உணர்கிறோம். இந்த உள் தார்மீகச் சட்டத்தைத்தான் காண்ட் அறுதியான கட்டளை, கேட்டகரிக்கல் இம்பெரடிவ் என்று அழைத்தார். இது புறநிலையானது மற்றும் சர்வ உலகளாவியது. இதை நாமாக உருவாக்கவில்லை, நமக்குள் கண்டுபிடிக்கிறோம். இப்போது முக்கிய கேள்வி: இந்த புறநிலை தார்மீகச் சட்டம் எங்கிருந்து வந்தது? பிரபஞ்சம் என்பது தற்செயலான பௌதீக செயல்முறைகளின் விளைவு மட்டுமே என்றால், மனிதன் வெறும் வேதிப்பொருட்களின் மூட்டை என்றால், இந்த கட்டாயமான கடமை உணர்வு எங்கிருந்து வந்தது? ஒரு தூய பியாருன் முதல்வாத பிரபஞ்சத்தில் நல்லது மற்றும் கெட்டது என்ற கருத்துக்கள் வெறும் அகநிலை விருப்பங்களாகவும் பரிணாமத்தின் விளைவாகவோ அல்லது சமூக ஒப்பந்தமாகவோ மட்டுமே இருக்க முடியும். ஆனால் நாம் அவற்றை அப்சல்யூட்டான ஒன்றாக உணர்கிறோம். உதாரணமாக, இனப்படுகொலை என்பது இனத்தின் உயிர் வாழும் திறனுக்கான திறனற்ற உத்தி மட்டுமல்ல, அது புறநிலையாகவே தீமை என்று நாம் நம்புகிறோம். இந்த வாதத்தை ஆதரிப்பவர்களின் பார்வையில் இந்த புறநிலை அறநெறியின் இருப்புக்கு உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு ஆதாரம் இல்லாமல் விளக்க முடியாது. அதாவது, சரியானதை எது தவறானதை எது என்று நமக்குள் ஏற்படுத்திய ஓர் முழுமையான சட்டமியற்றுபவர் இல்லாமல் இது சாத்தியமில்லை. இந்தச் சட்டமியற்றுபவர்தான் கடவுள். மேலும் நமது தார்மீக அனுபவம் என்ன கோருகிறதென்றால், இறுதியில் நற்குணம் பலன் அளிக்கப்பட வேண்டும், பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் நமது பூவுலக வாழ்வில் நாம் பெரும்பாலும் இதற்கு நேர்மாறானதை காண்கிறோம். நீதிமான்கள் துன்பப்படுகிறார்கள், தீயவர்கள் செழிக்கிறார்கள். இது உலகில் ஒரு அடிப்படையான அநீதி என்ற உணர்வை ஏற்படுத்துகிறது. காண்டின் கருத்துப்படி இந்த முரண்பாட்டை தீர்க்க கடவுள் மற்றும் ஆத்மாவின் அழியாமை என்ற கருத்துக்கள் அத்தியாவசியமானவை. அவை ஒரு உயர்வான நீதி இருக்கின்றது என்பதற்கான நம்பிக்கையை அளிக்கின்றன, மேலும் இறுதிக் கணக்கில் பிரபஞ்சம் தார்மீக ரீதியில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்பதையும் உறுதி செய்கின்றன. ஆகவே கடவுள் இங்கே நிரூபிக்கப்படுவதில்லை, மாறாக நமது அறவியல் வாழ்வுக்கு அர்த்தம் தரக்கூடிய ஒரு அத்தியாவசியமான நிபந்தனையாக கருதப்படுகிறார். இப்போது நாம் பலருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகவும் அதே சமயம் மிகவும் நிச்சயமற்றதாகவும் கருதப்படும் ஒரு தளத்திற்குள் நுழைகிறோம். அது தனிப்பட்ட அனுபவம் மற்றும் அற்புதங்கள் குறித்த வாதம். இதற்கு முந்தைய வாதங்கள் அனைத்தும் அறிவின் மூலம் கடவுளை அடைய முயன்றன என்றால், இந்த வாதம் நேரடியாக உணர்வுகள், உள்ளுணர்வு மற்றும் வழக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளை நோக்கி நம்மை இழுக்கிறது. வரலாறு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தாங்கள் தனிப்பட்ட முறையில் கடவுளின் இருப்பை உணர்ந்ததாக கூறியுள்ளனர். இது பிரார்த்தனையின் போது ஏற்படும் ஆழமான மதரீதியான அனுபவமாக இருக்கலாம், இயற்கையின் அழகைக் கண்டு ஏற்படும் பிரமிப்பாக இருக்கலாம், திடீர் ஞானோதயமாக இருக்கலாம், அல்லது நிபந்தனையற்ற அன்பு மற்றும் அங்கீகாரத்தின் உணர்வாக இருக்கலாம்.
இந்த அனுபவங்கள் புனித அனுபவம் நியூமினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, ஆனால் அவற்றை அனுபவித்தவர்களுக்கு இது முழுமையாக உண்மையானது. இப்படிப்பட்ட அனுபவத்தைப் பெற்ற ஒருவருக்கு எந்த தர்க்க ரீதியான ஆதாரங்களும் தேவையில்லை. அவர்களின் நம்பிக்கை ஸ்லோகிசங்களை அடிப்படையாகக் கொண்டது அல்ல, மாறாக நேரடியான தனிப்பட்ட சாட்சியத்தின் அடிப்படையிலானது. அவர்கள் ஒரு சந்தேகவாதியை பார்த்து, கடவுள் இருக்கிறார் என்று எனக்குத் தெரியும், ஏனென்றால் நான் அவரை உணர்ந்தேன் என்று சொல்ல முடியும். நிச்சயமாக கடுமையான தர்க்கத்தின் கண்ணோட்டத்தில் இந்த வாதம் மிகவும் பலவீனமானது. இதை சோதித்துப் பார்க்கவோ நிரூபிக்கவோ முடியாது. ஒரு சந்தேகவாதி இதை வெறும் பிரமை, கற்பனையின் விளைவு, மூளையின் குறிப்பிட்ட பகுதியின் செயல்பாடு அல்லது உணர்ச்சிப்பூர்வமான அதிர்ச்சி என்று மறுக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கையாளருக்கு அவரது அனுபவம் மறுக்க முடியாதது. இந்த வாதத்தின் மற்றுமொரு அம்சம் அற்புதங்கள். அமானுஷ்ய குணப்படுத்துதல்கள், விளக்க முடியாத வகையில் காப்பாற்றப்படுதல், புனிதர்களின் தரிசனங்கள் மற்றும் பிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் குறித்த கதைகள் பல மதங்களின் முக்கிய அங்கமாக உள்ளன. அத்தகைய நிகழ்வு ஒன்று உண்மையிலேயே நடந்திருந்தால், இயற்கையான காரணங்களால் விளக்க முடியாத, இயற்கையின் விதிகள் மீறப்பட்ட ஒரு வெளிப்படையான சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தால், அந்த விதிகளில் தலையிடக்கூடிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதற்கான வலுவான சான்றாக அது இருக்கும். நாம் பின்னர் பேசவிருக்கும் தத்துவ ஞானி டேவிட் ஹியூம் அற்புதங்களை நம்புவது ஒருபோதும் பகுத்தறிவானதல்ல என்று வாதிட்டார். ஏனெனில் எண்ணற்ற அவதானிப்புகளால் உறுதிப்படுத்தப்பட்ட இயற்கையின் விதிகள் மீறப்படுவதற்கான வாய்ப்பை விட சாட்சி தவறு செய்வதற்கோ, பொய் சொல்வதற்கோ அல்லது நிகழ்வை தவறாக புரிந்து கொள்வதற்கோ உள்ள வாய்ப்பு எப்போதும் அதிகம். இருப்பினும் அற்புதங்கள் குறித்த கதைகள் தொடர்ந்து வெளிவந்த வண்ணமே உள்ளன. இந்த வாதம் தனித்துவமானது, ஏனெனில் இது விவாதத்தை பொதுவான தர்க்கத்தின் எல்லையிலிருந்து தனிப்பட்ட அகநிலை நம்பிக்கையின் எல்லைக்கு மாற்றுகிறது. இது யாரையும் வற்புறுத்த முயல்வதில்லை, மாறாக ஒரு உண்மையை நிலைநாட்டுகிறது. பலருக்கு கடவுள் ஒரு தத்துவார்த்த கருதல்ல, ஆனால் அவர்கள் தொடர்பு கொள்ளும் ஒரு உயிரோட்டமான நிஜம். நாம் இதுவரை கடவுள் இருப்பதற்கான முக்கிய சாதகவாதங்களை பார்த்தோம். இப்போது விவாதத்தின் ஊசல் எதிர் திசையை நோக்கி திரும்புகிறது. மரபான மதங்கள் கூறும் கடவுளின் இருப்பை கேள்விக்குள்ளாக்கும் மிகத் தொன்மையான, சக்தி வாய்ந்த மற்றும் மனதை வாட்டும் வர்க்கமான வாதத்தில் இருந்து நாம் தொடங்குகிறோம். அதுதான் தீமையின் பிரச்சனை, த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். இதன் செம்மையான ஆரம்பகால வடிவத்தை பண்டைய கிரேக்க தத்துவ ஞானி எப்பிகூரசுக்கே உரித்தாக்குகின்றனர். இது எப்பிகூரஸின் மும்முனை சிக்கல், எபிக்யூரஸ் ட்ரிலெம்மா என்று அறியப்படும் இரக்கமற்ற ஒரு தர்க்கப் புதிராக, லாஜிக்கல் பசில் விளங்குகிறது. இது 3 கூற்றுகள் இணங்கிச் செல்ல முடியுமா என கேள்விக்குள்ளாக்குகிறது. கடவுள் சர்வ வல்லமை படைத்தவர், கடவுள் சர்வ மங்களமானவர், அன்பானவர் மற்றும் உலகில் தீமை இருக்கிறது. இதை ஆராய்வோம். முதல் கூற்று, கடவுள் தீமையை அகற்ற விரும்புகிறார், ஆனால் அவரால் முடியவில்லை என்றால், அப்படியானால் அவர் சர்வ வல்லவர், ஆம்னிபோட்டன்ட் அல்ல. இரண்டாவது, கடவுளால் தீமையை அகற்ற முடியும், ஆனால் அவர் அதைச் செய்ய விரும்பவில்லை என்றால், அப்படியானால் அவர் சர்வ மங்களமானவர், ஆம்னி பெனவலண்ட் அல்ல, மாறாக அவர் தீயவர். மூன்றாவது, கடவுளால் தீமையை அகற்ற முடியும், அவர் அதற்காக விரும்பவும் செய்கிறார் என்றால், அப்படியானால் இந்த உலகில் தீமை ஏன் இன்னும் இருக்கிறது? நான்காவது, கடவுளால் அகற்றவும் முடியவில்லை, விரும்பவும் இல்லை என்றால், அப்படியானால் நாம் அவரை கடவுள் என்று அழைப்பதில் என்ன அர்த்தம்? வெளிப்படையாகப் பார்க்கும்போது எளிதாகத் தோன்றும் இந்த சிக்கல் பல நூற்றாண்டுகளாக இறையியலாளர்களுக்கு, தியோலோஜியன்ஸ், ஒரு பெரும் தடையாக அல்லது ஈடியாக இருந்துள்ளது. ஏனெனில் இந்த உலகிலுள்ள தீமை என்பது ஒரு வெறும் கருத்தோ அல்லது கற்பனையோ அல்ல. அது முற்றிலும் உண்மையான துன்பங்கள், நோய்கள், பஞ்சம், போர்கள், இயற்கை பேரழிவுகள் மற்றும் மனிதர்களின் கொடுமைகள். இதில் அப்பாவி உயிர்களின் துன்பம் குறித்த பிரச்சனை மிக கூர்மையாக எழுப்பப்படுகிறது. ஒரு சிறிய குழந்தை ஏன் கொடுமையான நோயால் அவதிப்பட்டு இறக்க வேண்டும்? ஏன் ஒட்டுமொத்த இனக்குழுக்களும் இனப்படுகொலைக்கு, ஜெனோசைடு, பலியாக வேண்டும்? சர்வ வல்லமையும்
எல்லையற்ற அன்பும் கொண்ட ஒரு படைப்பாளர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த துன்பங்களை ஏன் அனுமதிக்கிறார்? இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் முயற்சிகள் இறையியலில் ஒரு புதிய பிரிவை உருவாக்கின. அதுதான் தியோடசி. இதை கடவுளின் நியாயம் அல்லது கடவுளை நியாயப்படுத்துதல் என்று மொழிபெயர்க்கலாம். வழங்கப்படும் மிகவும் பொதுவான பதில்களில் ஒன்று சுதந்திரமான விருப்பம், சுதந்திரமான மனது, ஃப்ரீ வில் என்ற வாதமாகும். இறையியலாளர்களின் கூற்றுப்படி அன்பு மற்றும் நல்லொழுக்கம் ஆகியவை கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் சுதந்திரமாக தேர்ந்தெடுக்கப்படும்போது மட்டுமே அதற்கு உண்மையான மதிப்பு இருக்கும். அதனாலேயே கடவுள் மனிதனுக்கு சுதந்திரமான விருப்பத்தை அளித்தார். நன்மையின் மீது நிரல் செய்யப்பட்ட புரோகிராம் ஒரு ரோபோ உண்மையான நல்லொழுக்கம் கொண்டதாக இருக்க முடியாது. ஆனால் மனிதனுக்கு சுதந்திரத்தை அளித்ததன் மூலம் அந்தச் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் சாத்தியத்தையும் கடவுள் அனுமதித்தார். போர்கள், கொலைகள், துரோகங்கள் போன்ற பெரும்பாலான தார்மீக தீமைகளும் மாரல் ஈவில் மனிதன் தன் சுதந்திரமான விருப்பத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவே. இருப்பினும் இந்த பதில் இயற்கைசார் தீமை நேச்சுரல் ஈவில் என்று அழைக்கப்படுவதை விளக்கவில்லை. மனிதனின் விருப்பத்தோடு தொடர்பில்லாத ஆனால் பெரும் துன்பத்தை ஏற்படுத்தும் பூகம்பங்கள், சுனாமிகள் மற்றும் தொற்று நோய்கள் போன்ற இயற்கைசார் தீமைகளுக்கு இது பொருந்துவதில்லை. ஆகவே தீமையின் பிரச்சனை என்பது பல விசுவாசிகளுக்கு தங்கள் நம்பிக்கையின் மிக கடுமையான சோதனையாகவே நீடிக்கிறது. அதே சமயம் சந்தேகவாதிகளுக்கு ஒருவேளை கடவுள் இருக்கிறார் என்றால் அவர் ஒன்று சர்வ வல்லமை படைத்தவர் அல்ல, அல்லது சர்வ மங்களமானவர் அல்ல, அல்லது இவை இரண்டுமே அல்ல என்பதற்கான மிக முக்கியமான ஆதாரமாக இது விளங்குகிறது. இப்போது நாம் ஞானமறுமலர்ச்சி காலத்திற்குச் சென்று மதவாதங்களை மிகவும் கூர்மையாக விமர்சித்தவர்களில் ஒருவரான ஸ்காட்டிஷ் தத்துவஞானி டேவிட் ஹியூம் பற்றி அறிந்து கொள்வோம். ஹியூம் ஒரு அனுபவவாதி, அதாவது நமது அறிவு அனைத்தும் அனுபவத்தின் மூலமே பெறப்படுகிறதென்று அவர் நம்பினார். இந்த கண்ணோட்டத்தில் அவர் தெய்வ நம்பிக்கையின் இரண்டு முக்கிய தூண்களுக்கு உருவாக்க நியாயவாதம் ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிசைன் மற்றும் அற்புதங்கள் மீதான நம்பிக்கை எதிராக ஒரு மிகப்பெரிய சவாலை தொடுத்தார். வில்லியம் பேலி தனது கடிகார உவமையின் மூலம் அழகாக முன்வைத்த வடிவமைப்பு வாதத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஹியூம் பிரபஞ்சத்திற்கும் ஒரு இயந்திரத்திற்கும் உள்ள அந்த அடிப்படை ஒப்பீட்டையே தாக்கினார். அவர் கூறுவது இதுதான்: ஆம், நாம் ஒரு வீட்டைக் காணும்போது அதற்கு கட்டடக் கலைஞர் இருந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறோம், ஏனெனில் மனிதர்கள் வீடுகளைக் கட்டுவதை நாம் பலமுறை பார்த்திருக்கிறோம். நமது இந்த முடிவு அனுபவத்தின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் இந்த அண்டம், யுனிவர்ஸ், ஒரு தனித்துவமான நிகழ்வு. பிரபஞ்சங்கள் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன என்பதை நாம் ஒருபோதும் பார்த்ததில்லை. ஒப்பிட்டுப் பார்க்க நமக்கு உலகங்களை உருவாக்கிய அனுபவமே இல்லை. எனவே கடிகாரத்தையும் அண்டத்தையும் ஒப்பிடுவது என்பது ஆதாரமற்ற ஒரு முடிவாகும். இந்த அண்டம் ஒரு இயந்திரத்தை விட தானாகவே வளர்ந்து தன்னைத்தானே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு உயிர் வாழும் அமைப்பைப் போல இருக்கலாமா? அல்லது இது ஒரே ஒரு கடவுளின் வேலையாக இல்லாமல் ஒருவேளை அவ்வளவு திறமை இல்லாத வடிவமைப்புக் கடவுளர்கள் பலரின் கூட்டு வேலையாக இருக்கலாமா? அல்லது இது ஒரு தெய்வீக மாணவரால் கைவிடப்பட்ட ஒரு வெற்றிகரமற்ற முதல் வரைவாக மட்டுமே இருக்கலாமா? கடிகாரத்தை உருவாக்குபவரின் உவமை சாத்தியமான பல விளக்கங்களில் ஒன்று மட்டுமே என்பதையும் அதை தேர்ந்தெடுப்பதற்கு நமக்கு எந்த அடிப்படையும் இல்லை என்பதையும் ஹியூம் சுட்டிக்காட்டுகிறார். மேலும் ஒரு வடிவமைப்புக் கடவுள் என்ற கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டாலும் நாம் பார்க்கும் இந்த உலகம் குறைகள், துயரங்கள் மற்றும் குழப்பங்கள் நிறைந்திருப்பதால் அந்த படைப்பாளர் ஒன்று அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் இல்லை, அல்லது அவ்வளவு கருணையானவர் இல்லை, அல்லது வெறுமனே நம்மீது கவனமற்றவர் என்பதையே இது சுட்டிக்காட்டுகிறது. இந்த உலகம் ஒரு பூரணமான உயிரினத்தின் படைப்பாகத் தெரியவில்லை. அடுத்து ஹியூம் அற்புதங்கள் மீதான நம்பிக்கையை விமர்சிக்கத் தொடங்குகிறார். நான் குறிப்பிட்டது போல அவர் அடிப்படைகளை அசைக்கும் ஒரு கொள்கையை வகுக்கிறார். அற்புதம் என்பது இயற்கையின் விதிகளின் மீறலாகும். அப்படியானால் இயற்கையின் விதி என்றால் என்ன? இது ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் பரந்த, ஒத்திசைவான மற்றும் நிலையான அனுபவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவாகும். உதாரணமாக, இறந்தவர்கள் உயிர்த்தெழுவதில்லை என்று நமக்குத் தெரியும். இப்போது ஒருவர் உங்களிடம் வந்து ஒரு மனிதன் உயிர்த்தெழுந்ததைக் கண்டதாகக் கூறுகிறார் என்று கற்பனை செய்து பாருங்கள்.
எது அதிக சாத்தியமானது? அசைக்க முடியாத இயற்கையின் விதி மீறப்பட்டு விட்டது என்பதா? அல்லது அந்த நபர் பொய் சொல்கிறார், தவறாக புரிந்து கொண்டார், அல்லது நீங்கள் தவறாக கேட்டுக்கொண்டீர்கள் என்பதா? விதிவிலக்குகள் இல்லாமல் இரண்டாவதை தேர்ந்தெடுப்பதே எப்போதும் மிகவும் அறிவார்ந்த செயல் என்று ஹியூம் வலியுறுத்துகிறார். அவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாகத் தோன்றினாலும் ஓரிரு நபர்களின் சாட்சியம் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் உலகளாவிய அனுபவத்தை விட ஒருபோதும் கனமாக இருக்க முடியாது. ஹியூமின் விமர்சனம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தது. இதன் விளைவாக அவருக்குப் பிறகு பாரம்பரிய மதவாதங்களை ஆதரிப்பது என்பது மிகக் கடினமானதாகிவிட்டது. ஹியூமிற்குப் பிறகு சிந்தனையின் மற்றொரு மாபெரும் ஆளுமையான இம்மானுவேல் காண்ட் களமிறங்குகிறார். கடவுள் இருப்பதற்கான ஆதாரங்கள் குறித்த விமர்சனத்தின் போதும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கவியல் வாதத்தின் போதும் நாம் அவரைப் பற்றி ஏற்கனவே பேசியுள்ளோம். ஆனால் இந்த கருத்தாக்க விவாதத்தில் அவருடைய பங்களிப்பு அதற்கும் அப்பாற்பட்டது. காண்ட் அடிப்படையில் ஒரு கோட்டை வரைந்தார். அதை தத்துவத்தால் அதன் பின்னர் புறக்கணிக்கவே முடியவில்லை. அவர் உலகை இரண்டாகப் பிரித்தார்: தோற்றங்களின் உலகம் ஃபெனோமெனா மற்றும் மெய்ப்பொருள்களின் உலகம் நோமெனா. தோற்றங்கள் என்பவை நமது புலனுறுப்புகள் மூலம் நாம் உணர்ந்து நமது பகுத்தறிவால் கட்டமைக்கும் உலகம். இதுவே அறிவியல் உலகம், காரண காரியங்களின் உலகம், நம்மால் ஆய்வு செய்ய முடிந்த உலகம். மெய்ப்பொருள்கள் என்பவை அப்படியே இருக்கும் பொருள்கள், அதாவது நமது புலனுணர்வுக்கு அப்பாற்பட்ட, அது உண்மையில் இருக்கும் யதார்த்தம். காண்டின் முக்கிய முடிவு இதுதான்: நமது பகுத்தறிவால் தோற்றங்களின் உலகை மட்டுமே அறிய முடியும். மெய்ப்பொருள்களின் உலகம் உண்மையில் எப்படி இருக்கிறது என்பதை நம்மால் ஒருபோதும் அறிய முடியாது. நாம் நமது சொந்த புலனுணர்வு மற்றும் சிந்தனை கட்டமைப்புகளுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம். இது கடவுள் இருப்பதற்கான ஆதாரங்களுக்கு என்ன அர்த்தம்? அவற்றால் வெற்றி பெறவே முடியாது என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் கடவுள் என்பவர் வரையறையின்படி மெய்ப்பொருள்களின் உலகைச் சேர்ந்தவர். அவர் நமது அனுபவத்தின் பொருள் அல்ல, நாம் கவனிக்கும் காரண காரியத் தொடரின் ஒரு பகுதியும் அல்ல. அவர் இந்த உலகிற்கு அப்பாற்பட்டவர். ஆனால் அக்வைனஸின் அண்டவியல் வாதம் போன்ற நமது அனைத்து ஆதாரங்களும் நமது தோற்றங்களின் உலகிலிருந்து காரணம் போன்ற கருத்துருக்களை எடுத்துக்கொண்டு அதை சட்டவிரோதமாக மெய்ப்பொருள்களின் உலகத்திற்கு பயன்படுத்த முயற்சிக்கின்றன. அதாவது அனுபவத்திற்கு அப்பாற்பட்ட ஒன்றிற்கு இதை பயன்படுத்துகின்றன. காண்டின் பார்வையில் இது ஒரு வெப்பமானியை பயன்படுத்தி அன்பின் வெப்பநிலையை அளக்க முயற்சிப்பதற்குச் சமம். நாம் தவறான கருவியை பயன்படுத்துகிறோம். நமது பகுத்தறிவு நிகழ்வுகளின் உலகை அறிவதற்காக வடிவமைக்கப்பட்டது. அது அதன் எல்லைகளுக்கு அப்பால் பார்க்க முயலும்போது தவிர்க்க முடியாமல் முரண்பாடுகளுக்குள் விழுகிறது. காண்ட் இவற்றை ஆண்டினாமிகள் என்று அழைத்தார். உதாரணமாக, உலகிற்கு ஒரு ஆரம்பம் இருந்தது என்றும் அல்லது அது நித்தியமாக நிலைத்திருக்கிறதென்றும் பகுத்தறிவால் ஒரே நேரத்தில் சம வெற்றிகரமாக நிரூபிக்க முடியும். இதன் மூலம் காண்ட் கடவுள் இல்லை என்று நிரூபிக்கவில்லை. அவர் மேலும் அடிப்படை ஒன்றையே நிரூபித்தார். அதாவது கடவுளின் இருப்பை பற்றிய கேள்வி மனித பகுத்தறிவின் சாத்தியக்கூறுகளுக்கு முற்றிலும் அப்பாற்பட்டது. அறிவியல் ஒருபோதும் கடவுளை நிரூபிக்கவோ அல்லது மறுக்கவோ முடியாது, ஏனெனில் அது தோற்றங்களுடன் மட்டுமே செயல்படுகிறது. தூய தர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவமும் இதை பயன்படுத்த முடியாது, ஏனெனில் அதன் கருத்துருக்கள் வேலை செய்யாத இடத்தில் அது அவற்றை பயன்படுத்த முயற்சிக்கிறது. காண்டின் பார்வையில் கடவுளைப் பற்றிய கேள்வி அறிவைப் பற்றியதல்ல, அது நம்பிக்கையைப் பற்றியது. இந்த நம்பிக்கை நாம் நினைவுபடுத்திக் கொண்டால் ஆதாரங்களில் அல்ல, மாறாக நமது ஒழுக்க உணர்வின் தேவைகளிலேயே அதன் அடிப்படையை காண்கிறது. காண்டின் இந்த பணி ஒரு உண்மையான திருப்புமுனையாக அமைந்தது. அதன் பிறகு கடவுளை பகுத்தறிவு ரீதியாக நிரூபிக்க முடியும் என்ற ஆரம்பகால நம்பிக்கை பெரிதும் குலைந்தது. இப்போது கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளை தாண்டி நம்முடைய சமகால சகாப்தத்திற்கு வருவோம். புதிய நாத்திகத்தின் முதன்மையான குரலாக ஒலிக்கும் பிரிட்டிஷ் உயிரியலாளர் ரிச்சர்ட் டாக்கின்ஸை இங்கே அறிமுகப்படுத்துவோம். 2006 வெளியான அவரது கடவுள் ஒரு மாயை, தி காட் டெல்யூஷன் என்ற புத்தகம் உலக அளவில் அதிகம் விற்பனையான நூலாக மாறியதுடன் நவீன நாத்திக இயக்கத்தின் உண்மையான பிரகடனமாகவும் அமைந்தது. டாக்கின்ஸ் மதம் மீதான தனது தாக்குதலை அறிவியல் மற்றும் பகுத்தறிவு கண்ணோட்டத்தில் வைக்கிறார்.
அவரது பிரதான தாக்குதல் தொலைநோக்கு வாதத்தின் டீலியோலாஜிக்கல் ஆர்குமெண்ட் மிகவும் பிரபலமான மற்றும் நம்பத்தகுந்ததாகத் தோன்றும் பதிப்பான சிக்கல் குறித்த வாதத்தினம் மீதுள்ளது. பூமியில் உள்ள வாழ்க்கை நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலானது என்ற ஒரு விஷயத்தில் டாக்கின்ஸ், பாலி, பேலி மற்றும் பிற மதவாதிகளுடன் உடன்படுகிறார். உயிரினங்களின் சிக்கலான தன்மை, அவற்றின் வெளிப்படையான வடிவமைப்பு ஆகியவை உண்மையில் ஒரு விளக்கத்தை எதிர்பார்க்கின்றன. வெறுமனே இது ஒரு தற்செயல் என்று சொல்வது திருப்தியளிக்காது. ஆனால் டாக்கின்ஸ் கூறுகிறார், இதை கடவுள் செய்தார் என்ற விளக்கம் அதைக் காட்டிலும் மோசமானது. ஏன்? ஏனென்றால் அது ஒரு விளக்கமே இல்லை, அது கேள்விக்குரிய உண்மையை தவிர்ப்பதாகும். இந்த உலகின் சிக்கலை இன்னும் அதிக சிக்கலான ஒருவரை, ஒரு வடிவமைப்பாளரான கடவுளை கொண்டு நாம் விளக்குவோமேயானால் நாம் உடனடியாக ஒரு புதிய மிக மிக கடினமான கேள்வியை எதிர்கொள்கிறோம். அந்த வடிவமைப்பாளரை யார் உருவாக்கினார்? இது நம்மை முடிவில்லா பின்னோக்கு நிலைக்கு, இன்ஃபினிட் ரிக்ரெஸ் இட்டுச் செல்கிறது. டாக்கின்ஸ் இதை நம்பும் தனிப்பட்ட இயலாமையின் வாதம் என்று அழைக்கிறார். சிக்கலானது தானாகவே எப்படி தோன்றியிருக்கும் என்று நம்மால் கற்பனை செய்ய முடியவில்லை. அதனால்தான் நாம் கடவுளை கண்டுபிடிக்கிறோம். ஆனால் டாக்கின்ஸின் கூற்றுப்படி அறிவியலிடம் இதைவிட மிகச் சிறந்த, நேர்த்தியான மற்றும் சக்தி வாய்ந்த விளக்கம் உள்ளது. அது சார்லஸ் டார்வினின் இயற்கை தேர்வு, நேச்சுரல் செலக்ஷன் மூலமான பரிணாமக் கோட்பாடு. டாக்கின்ஸின் பார்வையில் டார்வின்தான் ஒருவர் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாத்திகராக இருக்க முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தினார். இயற்கை தேர்வு என்பது குருட்டுத்தனமான, பகுத்தறிவற்ற, தானாக நிகழும் ஒரு செயல்முறை. இருப்பினும் இது மில்லியன் கணக்கான ஆண்டுகளில் படிப்படியாக நம்ப முடியாத சிக்கலையும் வடிவமைப்பின் மாயையையும் உருவாக்கும் திறன் கொண்டது. இது ஒரு கூட்டுச் செயல்முறையாக கியூமுலேட்டிவ் ப்ராசஸ் செயல்படுகிறது. தற்செயலான மரபணு மாற்றங்கள் பலவிதமான உயிரினங்களை உருவாக்குகின்றன. அதில் உயிர் வாழ்வதற்கும் இனப்பெருக்கம் செய்வதற்கும் மிகவும் பொருத்தமான பண்புகளைக் கொண்ட உயிரினங்களை சுற்றுச்சூழல் தேர்வு செய்கிறது. தலைமுறைக்குப் பிறகு இந்த சிறிய முன்னேற்றங்கள் குவிந்து கண் அல்லது இறக்கை போன்ற சிக்கலான உறுப்புகளை உருவாக்குகின்றன. இவ்வாறு ஃபாலியின் புதிருக்கு பரிணாமம் பதிலளிக்கிறது. கடிகாரத் தயாரிப்பாளர் உண்மையில் இருக்கிறார், ஆனால் அவர் பகுத்தறிவுள்ள கடவுள் அல்ல. அவர் இயற்கைத் தேர்வின் குருட்டு கடிகாரத் தயாரிப்பாளர். டாக்கின்ஸை பொறுத்தவரை கடவுள் இருப்பதற்கான கருதுகோள், ஹைபோதெசிஸ், உலகை விளக்கத் தேவையானது மட்டுமல்ல, அது நிகழ வாய்ப்பே இல்லாத ஒன்றாகும். இயற்கையை மீறிய அதீத அறிவுள்ள ஒரு படைப்பாளர் என்பது கற்பனை செய்யக்கூடிய அனைத்து வடிவங்களிலும் மிகவும் சிக்கலான மற்றும் புள்ளிவிவர ரீதியாக நம்ப முடியாத ஒரு விஷயமாகும். நவீன ஐயுறவுவாதத்தின் ஆயுதக் களஞ்சியத்தில் உள்ள மற்றொரு சக்தி வாய்ந்த கருவி புகழ்பெற்ற சிந்தனை பரிசோதனையான ரஸ்ஸலின் தேநீர் கோப்பை ஆகும். இதை 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் தத்துவ ஞானியும் கணிதவியலாளருமான பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல் முன்வைத்தார். இந்த வாதம் கடவுள் இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. இது வேறு ஒரு நுட்பமான இலக்கை நோக்கியது. அது நிரூபணத்தின் சுமை பற்றிய கேள்விதான். ரஸ்ஸல் சொல்கிறார், நான் ஒரு கருத்தை முன்வைப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையில் சூரியனைச் சுற்றி நீள்வட்டப் பாதையில் ஒரு பீங்கான் தேநீர் கோப்பை சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த தேநீர் கோப்பை மிகவும் சிறியது. நமது சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகளால் கூட அதைக் கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ரஸ்ஸல் கேட்கிறார், நீங்கள் என்னை நம்ப வேண்டுமா? மேலும் முக்கியமாக, நீங்கள் என் கூற்றை மறுக்க முடியாததால் நீங்கள் அதை நம்புவீர்கள் என்று நான் எதிர்பார்க்க வேண்டுமா? நிச்சயமாக இல்லை, அது அபத்தமாக இருக்கும். நான் அத்தகையதொரு கூற்றை முன்வைத்தால் ஆதாரங்களைச் சமர்ப்பிக்கும் கடமை மற்றவர்கள் மீது அல்ல, என் மீதுதான் இருக்கிறது. நிரூபணத்தின் சுமை எப்போதுமே ஒரு நேர்மறையான கூற்றை, குறிப்பாக அசாதாரணமான மற்றும் சரிபார்க்க முடியாத ஒரு கூற்றை முன்வைப்பவர் மீதே உள்ளது. இப்பொழுது ரஸ்ஸல் கடவுள் குறித்த ஒரு நேரடி ஒப்புமையை வரைகிறார். கடவுள் இருக்கிறார் என்ற கூற்று என்பது ஒரு பொருள் இருப்பு பற்றிய நேர்மறையான கூற்று ஆகும். ரஸ்ஸலின் கருத்துப்படி பல மத நம்பிக்கையாளர்கள் கடவுள் இல்லை என்று நாத்திகர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கோருவதன் மூலம் நேர்மையற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள். இது
பூமிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையில் பீங்கான் தேநீர் கோப்பை இல்லை என்று வானியலாளர்கள் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்பது போன்றது. கொள்கையளவில் ஒன்றின் இருப்பின்மையை நிரூபிப்பது சாத்தியமற்றது. யூனிகாரன்கள், தேவதைகள் அல்லது பறக்கும் நூடுல்ஸ் அரக்கன் இல்லை என்று உங்களால் நிரூபிக்க முடியாது. அவற்றின் இருப்பை நம்புவதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்று மட்டுமே நீங்கள் கூற முடியும். இந்த வகையில் ரஸ்ஸலின் தேநீர் கோப்பை விவாதத்தின் வழக்கமான தர்க்கத்தை தலைகீழாக மாற்றுகிறது. கடவுள் இல்லை என்று நாத்திகர் நிரூபிக்க வேண்டியதில்லை. அவரது நிலைப்பாடு என்பது இருப்பிற்கு சாதகமான உறுதியான சான்றுகள் இல்லாததால் எழும் இயல்பான நிலைப்பாடு ஆகும். ஐயுறவுவாதி, எனக்கு ஆதாரங்களைக் காட்டுங்கள், ஒருவேளை நான் நம்புவேன் என்று கூறுகிறார். அதுவரை அவருக்கு யஹ்விஸ்டிக் கடவுள் மீதும் ஒலிம்பிய கடவுள்கள் மீதும் ஓடின் மீதும் அல்லது அந்த வான தேநீர் கோப்பை மீதும் நம்பிக்கை வைக்க சமமான காரணங்கள் மட்டுமே உள்ளன. இந்த எளிமையான ஆனால் நேர்த்தியான வாதம் ஐயுறவுவாத அணுகுமுறையின் சின்னமாக மாறிவிட்டது. இது நம்பாமல் இருப்பது என்பது ஒரு வகையான நம்பிக்கை அல்ல, மாறாக போதுமான சான்றுகளால் ஆதரிக்கப்படாத கூற்றுகளை ஏற்க மறுப்பதே என்பதை வலியுறுத்த பயன்படுத்தப்படுகிறது. இது நிரூபணத்தின் முழுச் சுமையையும் நம்பிக்கையாளர்களின் தோள்களுக்கு மாற்றுகிறது. ரிச்சர்ட் டாக்கின்ஸ் சிந்தனை கோட்டை தொடர்ந்து நாம் இப்போது ஒரு பொதுவான வாதத்தை பார்ப்போம். இதை விஞ்ஞான போதுமையின் வாதம், ஆர்குமெண்ட் ஃப்ரம் சயின்டிஃபிக் சஃபிஷியன்சி என அழைக்கலாம். இதன் அடிப்படை சாரம் மிகவும் எளிமையானது. அறிவியல் வளர வளர கடவுள் இருந்ததாக முன்பு கருதப்பட்ட இடம் நிரந்தரமாகச் சுருங்கி வருகிறது. முன்பு இடியை கிரேக்கர்களின் ஜியூஸ் அல்லது நார்ஸ் கடவுளான தார் கோபத்தின் வெளிப்பாடாக பார்த்தோம். இன்று அது வளிமண்டலத்தின் மின்சார வெளியேற்றம் என்று அறிகிறோம். நோய்கள் கடவுளின் சாபமாகவோ அல்லது பேய்களின் வேலையாகவோ கருதப்பட்டன. இன்று நாம் நுண்ணுயிரிகள், மைக்ரோப்ஸ், வைரஸ்கள் மற்றும் மரபணு கோளாறுகளை, ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் பற்றி அறிகிறோம். உயிரின் தோற்றம், உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ், ஒழுக்க நெறிமுறைகள், மொராலிட்டி, இவை அனைத்தும் கடவுளின் தலையீட்டிற்கு மறுக்க முடியாத ஆதாரங்களாக முன்பு கருதப்பட்டன. ஆனால் இவை படிப்படியாக விஞ்ஞான ஆய்வின் கீழ் வருகின்றன. இந்த செயல்முறை இடைவெளி கடவுள், காட் ஆஃப் த கேப்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதன் அடிப்படை கருத்து என்னவென்றால், அறிவியலால் இதுவரை விளக்க முடியாத அறிவு இடைவெளிகளுக்கு வசதியான ஒரு நிரப்பியாக கடவுளை பயன்படுத்துவதே ஆகும். உயிர் எப்படி உருவானது என்று தெரியவில்லையா? அப்படியானால் அதை கடவுள் உருவாக்கினார். உணர்வு நிலை என்றால் என்னவென்று புரியவில்லையா? அப்படியானால் அது அழியாத ஆன்மா, இம்மார்டல் சோல் தான். ஆனால் அறிவியலின் வரலாறு என்பது இந்த வெள்ளை இடங்கள் தொடர்ந்து சுருங்கும் வரலாறுதான் என்று பகுத்தறிவாளர்கள், ஸ்கெப்டிக்ஸ் வாதிடுகின்றனர். அறிவியல் திட்டமிட்ட முறையில் அடிக்கு அடியாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளிடமிருந்து அந்த நிலப்பரப்பை மீட்டு வருகிறது. இந்தச் செயல்முறை நின்றுவிடும் என்று நம்புவதற்கு எந்த காரணமும் இல்லை. இன்று தீர்க்க முடியாதவை போல் தோன்றும் சிக்கல்கள் நாளை புதிய அறிவியல் கோட்பாடுகளால் விளக்கப்படலாம். எனவே விளக்கங்களுக்காக கடவுளிடம் முறையிடுவது என்பது அறிவு ரீதியாக சோம்பேறித்தனமானது மட்டுமல்ல, வியூக ரீதியாக தோல்வியும் கூட. உங்கள் நம்பிக்கையை நமது தற்காலிக அறியாமையின் மணல் மீது நீங்கள் கட்டுகிறீர்கள். மேலும் அந்த மணல் அறிவியல் முன்னேற்றத்தின் அலைகளால் தொடர்ந்து அடித்துச் செல்லப்படுகிறது. இதற்கு மிகத் தெளிவான எடுத்துக்காட்டு நிச்சயமாக டார்வினின் பரிணாமக் கோட்பாடு, தியரி ஆஃப் எவல்யூஷன் தான். ஒரு அறிவுள்ள படைப்பாளரின், இன்டெலிஜென்ட் கிரியேட்டர், தலையீடு இல்லாமல் வாழ்வின் சிக்கலும் பன்முகத்தன்மையும் எப்படி உருவாகியிருக்க முடியும் என்று அது காண்பித்தது. இது வடிவமைப்பிலிருந்து வரும் வாதத்தை, ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிசைன், அடித்து நொறுக்கியது. அதேபோல பெருவெடிப்பு மற்றும் பணவீக்க கோட்பாடுகளைக் கொண்ட நவீன அண்டவியல், மாடர்ன் காஸ்மாலஜி, பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கு ஒரு இயற்கையான விளக்கத்தை வழங்குகிறது. பல இயற்பியலாளர்களின் கருத்துப்படி இதற்கு தனிப்பட்ட முதல் காரணம், ஃபர்ஸ்ட் காஸ், தேவையில்லை. உதாரணமாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் தனது கடைசி புத்தகத்தில் ஈர்ப்பு விதி இருப்பதன் காரணமாக பிரபஞ்சம் எங்கிருந்தோ தோன்றியிருக்க முடியும், தோன்றியிருக்கவும் வேண்டும் என்று எழுதினார். இந்த வழியில்
கடவுள் பற்றிய கருதுகோளுக்கு இடமே இல்லாத ஒரு முழுமையான, தன் விளக்கமளிக்கும் உலகக் காட்சியை அறிவியல் வழங்குகிறது. அவர் ஒரு தேவையற்ற இருப்பாக மாறுகிறார். இதை புகழ்பெற்ற ஓக்காமின் சவரக்கத்தி, ஆக்கம்ஸ் ரேசர் கொள்கையை பயன்படுத்தி சவரம் செய்து அகற்றலாம். அந்த கொள்கை என்னவென்றால், அவசியமில்லாமல் பல இருப்புகளை பெருக்கக்கூடாது என்பதாகும். நவீன அண்டவியல் கடவுளுக்கான மிகப் பழைய வாதங்களில் ஒன்றான காரணவாத வாதத்தை, காஸ்மோலாஜிக்கல் ஆர்குமெண்ட், எப்படி பாதித்துள்ளது என்று ஆழமாக பார்க்கலாம். இதன் அடிப்படை என்னவென்றால், இந்த உலகில் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்க வேண்டும். எனவே பேரண்டத்திற்கும், யூனிவர்ஸ், ஒரு முதற் காரணம், கடவுள், இருக்க வேண்டும் என்பதே. இந்த காரணவாத வாதம் குறிப்பாக கலாம் வாதம், கலாம் ஆர்குமெண்ட் என்று அறியப்படும் அதன் பதிப்பில் தொடக்கமுள்ள எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் தேவை என்று அழுத்தமாக கூறியது. இது ஒரு காலத்தில் மிகவும் வலுவான வாதமாக கருதப்பட்டது. காரணம் என்னவென்றால், 20ஆம் நூற்றாண்டின் அறிவியல் பெரு வெடிப்புக் கோட்பாட்டை, பிக் பேங், கண்டுபிடித்ததன் மூலம் நமது அண்டத்திற்கு உண்மையில் ஒரு தொடக்கம் இருந்தது என்பதை உறுதி செய்தது. அண்டம் 11 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதென்றால், அதற்கான தொடக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படைப்பாளி அவசியம்தானே என்று தோன்றியது. இதோ படைப்பாளிக்கான தேவைக்கு அறிவியல் சான்று என்று பலர் கருதினர். ஆனால் இயற்பியலிலும் அண்டவியலிலும் ஏற்பட்ட அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இந்த நிலைமையை மிகவும் சிக்கலானதாகவும் குழப்பமானதாகவும் மாற்றின. முதலாவதாக, நமக்கு தெரிந்த இயற்பியல் விதிகள் பெருவெடிப்பின் ஆரம்ப புள்ளியான ஒருமைப் புள்ளியில் சிங்குலாரிட்டி வேலை செய்வதை நிறுத்திவிடுகின்றன. அங்கு காலம் மற்றும் காரணியம், காசாலிட்டி என்ற கருத்துக்களே அர்த்தமற்றதாகிவிடுகின்றன. சில விஞ்ஞானிகளின் கருத்துப்படி பெருவெடிப்புக்கு முன்பு என்ன இருந்தது என்று கேட்பது, வட துருவத்திற்கு வடக்கே என்ன இருக்கிறது என்று கேட்பது போன்றதாகும். காலமே அண்டத்துடன் சேர்ந்துதான் உருவானது. ஸ்டீபன் ஹாக்கிங் கூறியது போல, நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் ஆண்டத்திற்கு கால ரீதியான தொடக்கம் இல்லை என்றால் அங்கே ஒரு படைப்பாளிக்கு வேலை இல்லை. இரண்டாவதாக, அண்டம் உருவாவதற்கு வெளிக்காரணம் தேவையில்லை என்று கூறும் கருதுகோள்கள் தோன்றின. உதாரணத்திற்கு, சில குவாண்டம் இயக்கவியல் மாதிரிகள், குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்ஸ், அண்டமானது வெறுமையில், நத்திங்னஸ், ஒரு தற்செயலான குவாண்டம் அலைவுறுதலாக, ராண்டம் குவாண்டம் ஃப்ளக்சுவேஷன், தோன்றியிருக்கலாம் என்று கூறுகின்றன. இங்குள்ள வெறுமை என்பது இயற்பியலை பொறுத்தவரை முழுமையான வெற்றிடம் அல்ல. மூன்றாவதாக, பல் அண்டக் கோட்பாடு, மல்டிவர்ஸ் ஹைபோதசிஸ், பெரும் செல்வாக்கு பெற்றுள்ளது. நிரந்தரமான பணவீக்க கோட்பாடு, இட்டர்னல் இன்ஃப்ளேஷன், மற்றும் சரக்கோட்பாடு, ஸ்ட்ரிங் தியரி ஆகியவற்றின் சில பதிவுகளின்படி, நமது அண்டம் என்பது ஒரு மாபெரும் பல் அண்ட நுரைப்பகுதியிலுள்ள ஃபோம், எண்ணற்ற குமிழ்களில் ஒன்றுதான். புதிய அண்டங்கள் பழையவற்றிலிருந்து தொடர்ந்து உருவாகிக் கொண்டே இருக்கின்றன. இப்படிப்பட்ட ஒரு பார்வையில், நமது குறிப்பிட்ட அண்டத்தின் முதற்காரணம் குறித்த கேள்வி அதன் தீவிரத்தன்மையை இழக்கிறது. நமது அண்டம் முந்தைய அண்டத்திலிருந்து அல்லது பல் அண்டங்களில் செயல்படும் விதிகளின்படி தோன்றியிருக்கலாம். இறுதியாக, நவீன அண்டவியல் ஒரு படைப்பாளி என்ற கருத்தை முற்றிலும் மறுக்கவில்லை என்றாலும், அது அதற்கு மாற்றான இயற்கையை மட்டுமே அடிப்படையாகக் கொண்ட காட்சிகளை முன்வைக்கிறது. இது கடவுளின் தேவையை கட்டாயமற்றதாக ஆக்குகிறது. காரணவாத வாதத்தின் அடிப்படையான வெறுமையிலிருந்து எதுவும் வராது என்ற வாசகம் அடிப்படையான குவாண்டம் நிலையில் தவறாக இருக்கலாம் என்றும் இது காட்டுகிறது. கடவுளோடு தொடர்புடையதாக பாரம்பரியமாக நம்பப்பட்ட நிகழ்வுகளுக்கு இயற்கையான விளக்கங்களை வழங்கும் அறிவியலின் மற்றொரு முக்கியமான துறை நரம்பியல், நியூரோபயாலஜி ஆகும். தனிப்பட்ட சமய அனுபவத்தின் மூலமான ஆதாரத்தை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். பல நம்பிக்கையாளர்களுக்கு இந்த அனுபவங்களே, அதாவது பிரபஞ்சத்துடனான ஒன்றிணைவு உணர்வு, தெய்வீகத்தின் இருப்பை உணர்தல், தரிசனங்கள் போன்றவையே மிகவும் வலிமையான சான்றுகளாக உள்ளன. ஆனால் இந்த அனுபவங்கள் அனைத்தும் நமது மூளையில் நிகழும் செயல்முறைகளால் மட்டுமே விளக்கப்பட முடியுமானால் என்ன ஆகும்? தற்கால நரம்பியல் ஆய்வுகள், பிரார்த்தனை, தியானம் மற்றும் பிற மதச் சடங்குகளில் ஈடுபடும்போது மூளையில் என்ன நடக்கிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றன. செயல்பாட்டு காந்த அதிர்வு, இமேஜிங், எஃப்எம்ஆர்ஐ போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி
இந்த சமயங்களில் மூளையின் எந்த பகுதிகள் செயல்படுகின்றன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பார்க்க முடிகிறது. தீவிரமான மத அனுபவங்கள் சில குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள செயல்பாடுகளுடன் தொடர்புடையவை என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, உணர்ச்சிகளுக்கு பொறுப்பான லிம்பிக் அமைப்பு, தற்கட்டுப்பாடு மற்றும் நான் உணர்வுக்கான எல்லைகளை கட்டுப்படுத்தும் சுற்றுவட்டப் பகுதிகள் மற்றும் குறிப்பாக விழிப்பாக இருக்கும் நேரங்களில் செயல்படும் டெம்போரல் லோப்ஸிலும் விதான மடல்களிலும் இந்த தொடர்பு காணப்படுகிறது. கனேடிய நரம்பியல் விஞ்ஞானி மைக்கேல் பெர்சிங்கர் போன்ற சில அறிவியலாளர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்றுள்ளனர். அவர் கடவுள் ஹெல்மெட், த காட் ஹெல்மெட் என்று அழைக்கப்படும் ஒரு சாதனத்தை உருவாக்கினார். இது மென்மையான காந்தப்புலங்களை பயன்படுத்தி மூளையின் டெம்போரல் லோப்ஸை தூண்டுகிறது. இந்த ஹெல்மெட்டை அணிந்த பல சோதனையாளர்கள் மறைஞான அனுபவங்களைப் போன்ற உணர்வுகளைப் பெற்றதாக கூறியுள்ளனர். அதாவது, அவர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத இருப்பை உணர்ந்தனர், தங்கள் உடலை விட்டு வெளியேறுவதைப் போல உணர்ந்தனர், அல்லது வாழ்வின் ஆழமான அர்த்தத்தை உணர்ந்தனர். மற்ற ஆய்வுகள் செரோடோனின் மற்றும் டோபமைன் போன்ற சில நரம்பியக் கடத்திகளுடன் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மத உணர்வுகளுக்கு தொடர்பு இருப்பதை கண்டறிந்துள்ளன. மேலும் டெம்போரல் லோப் வலிப்பு போன்ற சில நோய்கள் கூட மக்களிடையே வலுவான மற்றும் தெளிவான மதத் தரிசனங்களை ஏற்படுத்த முடியும் என்றும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் எதை குறிக்கிறது? ரிச்சர்ட் டாக்கின்ஸ் அல்லது சாம் ஹாரிஸ் போன்ற சந்தேகவாதிகளுக்கு இது ஒரே ஒரு உண்மையை குறிக்கிறது. சமய அனுபவம் என்பது நமது மூளையின் செயல்பாட்டால் உருவாகும் ஒரு விளைபொருள்தான். இது இயற்கையான நிகழ்வு. இதை ஆராயலாம், விளக்கலாம், ஏன் செயற்கையாக கூட உருவாக்கலாம். கடவுள் என்பவர் புற உலகில் இருக்கும் உண்மை அல்ல, மாறாக அது நியூரான்களின் செயல்பாட்டு வடிவமே, பேட்டர்ன் ஆஃப் நியூரல் ஆக்டிவிட்டி ஆகும். நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் இதற்கு மாற்றுக் கருத்தை முன்வைக்கின்றனர். மூளை என்பது சமய அனுபவத்தை உருவாக்கும் கருவி, ஜெனரேட்டர் அல்ல, மாறாக அது ஒரு வாங்கிக் கொள்ளும் கருவி, ரிசீவர் மட்டுமே என்று அவர்கள் வாதிடலாம். அது மத அனுபவத்தை உருவாக்குவதில்லை, ஆனால் மூளைக்கு வெளியே இருக்கும் தெய்வீக யதார்த்தத்துடன் நாம் இணைந்து செயல்பட இது அனுமதிக்கிறது. மூளை செயல்பாட்டிற்கும் ஆன்மீக அனுபவத்திற்கும் இடையில் ஒரு தொடர்பு, காரிலேஷன் இருப்பதைக் காண்பது ஒன்று மற்றொன்றுக்கு காரணம் என்று நிரூபிக்காது. இருப்பினும் இந்த நரம்பியல் ஆய்வுகள் மத அனுபவத்தின் தனித்தன்மையையும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்ற கருத்தையும் கேள்விக்குள்ளாக்குகின்றன. இவை நம்பகமான இயற்கை சார்ந்த விளக்கங்களை முன்வைக்கின்றன. கடவுள் இருப்பை நிலைநாட்டும் மரபார்ந்த வாதங்களை அறிவியல் ஏறத்தாழ தகர்த்து விட்டது என்றுதான் தோன்றியது. வடிவமைப்பை பரிணாமம் விளக்கியது, அண்டத்தின் தோற்றத்தை அண்டவியல் தெளிவுபடுத்தியது. ஆனால் இங்கேயேதான் ஒரு முரண்பாடு பிறக்கிறது. நவீன இயற்பியல் மற்றும் அண்டவியலின் ஆழத்திலிருந்து படைப்பாளரின் இருப்பை ஆதரிக்க மிகவும் சக்தி வாய்ந்த, பரவலாக விவாதிக்கப்படும் ஒரு புதிய வாதம் எழுந்துள்ளது. அதுவே பிரபஞ்சத்தின் துல்லியமான சரிசெய்தல் வாதம், ஃபைன் டியூனிங் ஆர்குமெண்ட் ஆகும். இது எதை பேசுகிறது? நாம் அறிந்த உயிரின் இருப்பு பிரபஞ்சத்தின் அடிப்படை பௌதீக மாறிலிகள் மற்றும் ஆரம்ப நிலைகளின் நம்ப முடியாத துல்லியமான மெல்லிய சமநிலையைச் சார்ந்துள்ளது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இந்த மதிப்புகள் சற்றே மாறியிருந்தாலும் இந்த உலகம் முற்றிலும் வேறுபட்டதாகவும் உயிரற்றதாகவும் இருந்திருக்கும். சில உதாரணங்களை பார்ப்போம். ஈர்ப்பு விசை, கிராவிட்டி. ஈர்ப்பு விசை சற்று வலிமையாக இருந்திருந்தால் பேரண்டப் பெருவெடிப்புக்கு, பிக் பேங் பிறகு பிரபஞ்சம் வேகமாகச் சுருங்கி நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் உருவாகும் முன்பே அழிந்திருக்கும். அது சற்றே பலவீனமாக இருந்திருந்தால் அணுக்கள் சிதறிப் போயிருக்கும், நட்சத்திரங்களும் உருவாகியிருக்க முடியாது. மற்றும் ஒரு உதாரணம், நட்சத்திரங்களில் அணுக்கரு இணைவுக்கு நியூக்ளியர் ஃபியூஷன் காரணமான சக்தி. அது ஒரு சில சதவீதம் பலவீனமாக இருந்திருந்தால் நட்சத்திரங்களில் ஹைட்ரஜன் மட்டுமே உருவாகியிருக்கும், நாம் உடல் கொள்ளத் தேவையான கனமான கூறுகள் இருந்திருக்காது. அது சற்றே வலிமையாக இருந்திருந்தால் நட்சத்திரங்களில் உள்ள ஹைட்ரஜன் அனைத்தும் ஒரே நொடியில் எரிந்து தீர்ந்திருக்கும். புரோட்டான் மற்றும் நியூட்ரானின் நிறை விகிதம் அடுத்த உதாரணம். இந்த விகிதம் வேறுபட்டிருந்தால் நிலைத்தன்மை கொண்ட அணுக்கள் உருவாகியிருக்கவே முடியாது. இது போன்ற பிரபஞ்சத்தின் தற்செயல் நிகழ்வுகளின் பட்டியல் மிக நீளமானது.
உயிருக்குத் தேவையான சரியான மதிப்புகளை இந்த மாறிலிகள் தற்செயலாக பெற்றிருக்கும் நிகழ்தகவு மிக மிக குறைவு. இது எப்படி இருக்கிறதென்றால், நீங்கள் ஒரு அறைக்குள் சென்று அங்கே 1000 சுவிட்சுகளை பார்க்கிறீர்கள். அவற்றில் அனைத்தும் ஒரேயொரு சரியான நிலையில் வைக்கப்பட்டால் மட்டுமே விளக்கு எரியும். அதைப் போன்றது. இந்த துல்லியமான சரிசெய்தல் வாதத்தை ஆதரிப்பவர்கள் இந்த நம்ப முடியாத சரியான இலக்குத் தாக்கம் புல்சாய் ஹிட் ஒரு தற்செயல் நிகழ்வாக இருக்க முடியாது என்கிறார்கள். இது 2 விஷயங்களில் ஒன்றை குறிக்கிறது. ஒன்று, பிரபஞ்சத்தின் காரணிகளை வாழ்க்கை தோன்றுவதற்காகவே அமைத்த ஒரு அறிவார்ந்த அமைப்பாளர் இருக்கிறார். அல்லது பல் பிரபஞ்சக் கோட்பாடு மல்டிவர்ஸ் ஹைப்போதசிஸ் உண்மையாயிருக்க வேண்டும். பல் பிரபஞ்சக் கோட்பாட்டில் பல்வேறு இயற்பியல் விதிகள் மற்றும் மாறிலிகளைக் கொண்ட எண்ணற்ற, ஒருவேளை எல்லையற்ற பிரபஞ்சங்கள் இருக்கலாம். நம் இருப்புக்கு ஏற்ற சூழ்நிலைகளைக் கொண்ட பிரபஞ்சத்தில் நாம் இருப்பதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. இதுவே மானிடக் கோட்பாடு, ஆந்த்ரோபிக் பிரின்சிபல் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2 விளக்கங்களுக்குமான விவாதம் அமைப்பாளரா அல்லது பல் பிரபஞ்சமா இன்றும் நீடிக்கிறது. ஆனால் இங்குள்ள முக்கியமான விஷயம் என்னவென்றால், நவீன அறிவியல் தானாகவே விரும்பாமல் பழைய வடிவமைப்பிற்கான வாதத்தை, ஆர்குமெண்ட் ஃப்ரம் டிசைன், இன்னும் நுட்பமான கணித ரீதியாக நிரூபிக்கப்பட்ட வடிவத்தில் மீண்டும் விவாதத்திற்குள் கொண்டு வந்துள்ளது என்பதே. இறுதியாக மிகவும் சங்கடமான ஒரு விஷயத்திற்கு வருவோம். அது தீமையின் பிரச்சினை. எல்லாம் வல்ல, எல்லா நன்மைகளையும் உடைய ஒரு இறைவன் பற்றிய கருத்தை பாதுகாக்க நவீன இறையியலும் தத்துவமும் என்ன பதில்களை முன்வைக்கின்றன என்று பார்ப்போம். நமக்கு தெரியும், இதில் உள்ள பெரிய சவால் என்னவென்றால், மனிதனின் சுயாதீன விருப்பத்தால் ஏற்படும் ஒழுக்கக்கேடான தீமைகளை விட இயற்கை தரும் தீமைகளே முக்கியமானவை. அதாவது நோய்கள், பேரழிவுகள், விலங்குகளின் துன்பங்கள் போன்றவற்றை எப்படி நியாயப்படுத்துவது? ஆல்வின் பிளாண்டிங்கா போன்ற நவீன நம்பிக்கையின் ஆதரவாளர்கள் சுயாதீன விருப்பத்தை அடிப்படையாகக் கொண்ட ஒரு மேம்பட்ட தற்காப்பை வடிவமைத்துள்ளனர். பிளாண்டிங்கா கூறுவதாவது, தீமையை ஒருபோதும் செய்யாத சுதந்திரமான உயிரினங்களைக் கொண்ட ஒரு உலகத்தை கடவுளால் உருவாக்க முடியவில்லை என்பது தர்க்க ரீதியாக சாத்தியமே. அதாவது சுதந்திரமும் தீமையும் இல்லாத ஒரு உலகம் என்பது தர்க்க ரீதியான முரண்பாடு ஆகும். கடவுளின் சர்வ வல்லமை கூட தர்க்க ரீதியான முரண்பாடுகளை, உதாரணமாக ஒரு சதுர வட்டத்தை உருவாக்குவதில் செல்லுபடியாகாது. பிளாண்டிங்கா இந்த சுயாதீன விருப்பத்தின் கருத்தை இயற்கை உலகிற்கும் விரிவுபடுத்துகிறார். இயற்கை சீரழிவுகள் கூட வீழ்ச்சியடைந்த, ஆனால் சக்தி வாய்ந்த அமானுஷ்ய உயிரினங்களின், அதாவது சுதந்திர விருப்பம் கொண்ட தேவ தூதர்கள் அல்லது பிசாசுகளின் செயல்களால் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவர் கூறுகிறார். இது நவீன செவிகளுக்கு மிகவும் விசித்திரமாகத் தோன்றினாலும் இது குறைந்தபட்சம் தர்க்க ரீதியாக சாத்தியமானது என்று பிளாண்டிங்கா வலியுறுத்துகிறார். இதன் மூலம் கடவுளின் இருப்புக்கும் இயற்கை தீமைக்கும் இடையிலான முரண்பாடு நீங்குகிறது. மற்றும் ஒரு பிரபலமான அணுகுமுறை ஆத்ம உருவாக்கம் அல்லது பயிற்சி அளிக்கும் இறையியல் என்று அழைக்கப்படுகிறது. ஜான் ஹிக் போன்ற அதன் ஆதரவாளர்கள் இறைவன் இந்த உலகை கவலையற்ற மகிழ்ச்சிக்கான ஒரு சொர்க்கமாக அல்ல, மாறாக ஆன்மா வளர்ச்சி பெறுவதற்கான ஒரு தளமாக உருவாக்கினார் என்று வாதிடுகின்றனர். சவால்கள், சிரமங்கள், துன்பங்கள் மற்றும் குறைபாடுகள் நிறைந்த இந்த உலகம்தான் தைரியம், இரக்கம், பொறுமை, அன்பு போன்ற குணங்களை வளர்ப்பதற்கான மிகச் சிறந்த சூழலாகும். வலி மற்றும் துன்பம் இல்லாத ஒரு சிறந்த உலகில் இந்த நல்லொழுக்கங்களை நாம் வெளிப்படுத்தவோ வளர்க்கவோ வாய்ப்பே இருக்காது. நாம் குழந்தை பருவத்திலேயே முதிராத உயிரினங்களாகவே இருந்திருப்போம். இந்த கண்ணோட்டத்தில் துன்பங்கள் அர்த்தமற்ற தீமை அல்ல, அவை நமது ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான ஒரு கருவியாகவும் இது நம்மை குணமாக்கி மேம்படுத்தும் கசப்பான மருந்து. இந்த அணுகுமுறை ஒவ்வொரு துன்பத்தையும் நியாயப்படுத்த முயலவில்லை என்றாலும், தீமைகள் நிறைந்த இந்த உலகம் அன்பான கடவுளின் நோக்கத்துடன் எவ்வாறு இணக்கமாக இருக்க முடியும் என்பதற்கு ஒரு பொதுவான கட்டமைப்பை வழங்குகிறது. நிச்சயமாக இந்த பதில்களில் எதுவும் முழு திருப்தியை அளிப்பவை அல்ல. அவை பிரச்சினையின் உணர்ச்சிபூர்வமான சுமையை குறைக்கவும் இல்லை. ஆனால் அறிவுபூர்வமான இந்த விவாதம் முடிவடையவில்லை என்பதையும், இறையியலாளர்கள் நல்ல கடவுளின் மீதான நம்பிக்கையையும்
நம்முடைய கொடுமையான மற்றும் குறைபாடுள்ள உலகின் யதார்த்தத்தையும் சமரசம் செய்வதற்கு வழிகளைத் தொடர்ந்து தேடி வருகிறார்கள் என்பதையும் இவை காட்டுகின்றன. இப்படியாக நாம் இந்த பிரமிக்க வைக்கும் பயணத்தை கடந்து வந்துள்ளோம். தூய தர்க்கத்தின் மூலம் விண்ணுலகிற்கு ஒரு ஏணியை கட்ட முயன்ற தாமஸ் அக்வினாஸின் கடுமையான அறிவுசார் தேடலில் தொடங்கி டேவிட் யூம் மற்றும் இம்மானுவேல் காண்ட் ஆகியோரின் கூர்மையான விமர்சனங்கள் வரை வந்துள்ளோம். நமது அறிவுக்கு சில எல்லைகள் உள்ளன என்பதை இவர்கள் எடுத்துக்காட்டினர். வில்லியம் பேலியின் நேர்த்தியான கடிகாரத் தொழிலாளியின் உவமை, சார்லஸ் டார்வின் மற்றும் ரிச்சர்ட் டாக்கின்ஸின் குருட்டு கடிகாரத் தொழிலாளி என்ற கோட்பாட்டால் எவ்வாறு தகர்க்கப்பட்டது என்பதையும் பார்த்தோம். நாம் நவீன அண்டவியல் உலகிற்குள் மூழ்கினோம். அங்கு பெருவெடிப்பும் பல்லண்டக் கோட்பாடும் மல்டிவர்ஸ் கடவுளின் முதற் காரணம் என்ற பாத்திரத்தை ஒருபுறம் பறிக்கின்றன. அதே சமயம் பேரண்டத்தின் துல்லியமான சீரமைப்பு ஃபைன் டியூனிங் என்ற புதிய வியக்க வைக்கும் வாதத்தையும் தூக்கி எறிகின்றன. இந்த கதையின் முக்கியமான பெரும் வியப்பு என்னவென்றால் இந்த வாதம் எளிதாக மாறவில்லை என்பதுதான். மாறாக ஒவ்வொரு புதிய அறிவியல் கண்டுபிடிப்புடனும் ஒவ்வொரு தத்துவார்த்த முன்னேற்றத்துடனும் இது மேலும் சிக்கலானதாகவும் நுட்பமானதாகவும் சுவாரஸ்யமாகவும் மட்டுமே மாறி வருகிறது. சிலர் எதிர்பார்த்தது போல அறிவியலால் கடவுளை முழுமையாக கொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் விமர்சனத்தையும் சந்தேகங்களையும் கடந்து வராத அப்பாவியான நம்பிக்கை இன்று சற்றும் நம்பக்கூடியதாகத் தெரியவில்லை. எந்த பக்கமும் இறுதி வெற்றியைப் பெறவில்லை என்பதை நாம் காண்கிறோம். ஆதரவான் மற்றும் எதிரான் வாதங்கள் தொடர்ந்து ஒரு தராசில் சமநிலையில் உள்ளன. இறுதியில் எந்த தட்டு கனமாகிறது என்பது தனிப்பட்ட ஒவ்வொருவரின் தேர்வு, அவர்களின் உள்ளுணர்வு, அனுபவம் மற்றும் உலகக் கண்ணோட்டத்தை பொறுத்தது. இந்த நித்தியமான விவாதம் வெறும் அறிவுசார் விளையாட்டு அல்ல. இது நமது ஆன்மாவின் ஆழமான இழைகளைத் தொடுகிறது. வாழ்க்கையின் அர்த்தம், யதார்த்தத்தின் தன்மை, நல்லது மற்றும் கெட்டது பற்றி சிந்திக்க வைக்கிறது. இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்திருந்தமைக்கு நன்றி. இந்த காணொளி உங்களை சிந்திக்கத் தூண்டியிருந்தால், புதிய ஆழமான ஆய்வுகளைத் தவறவிடாமல் இருக்க தயவு செய்து லைக் செய்து சேனலுக்கு பதிவு செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்போது உங்களுக்கான பிரதான கேள்வி இதுதான். இந்த ஏராளமான வாதங்களில் ஆதரவானதோ அல்லது எதிரானதோ எது உங்களுக்கு மிகவும் உறுதியானதாக தோன்றியது? ஏன் அக்வினாஸ், காண்ட், டாக்கின்ஸ் அல்லது வேறு யாருடைய நிலைப்பாடு உங்களுக்கு மிக நெருக்கமானது? உங்கள் கருத்தை கருத்துப் பகுதியில் கமெண்ட்ஸ் எழுதுங்கள். இந்த மாபெரும் விவாதத்தைத் தொடர்வோம்.